You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். சகோதரன் ரசல், என்னவென்று எனக்கு சொல்லுங்கள். இல்லை, ஆம் என்று நான் கருதுகிறேன். அவர் அதை சொன்னார். எனவே நான் பார்க்கிறேன், இந்த வழியாக மேலே வாருங்கள், ஆனால் முழுவதும் இந்த வழியாய் அல்ல. சகோதரன் ரடலுடன் அவருடைய சபையில் இன்று மீண்டுமாய் இங்கே இருப்பதற்கு நாங்கள் நிச்சயமாய் சந்தோஷப்படுகிறோம். உங்களிடத்தில் மின்சாரம் இருக்குமானால் அவர்களிடத்தில் சில மின்விசிறிகள் இருக்கின்றன. நீங்கள் உண்மையாகவே வீட்டில் இருப்பதாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். நான் இங்கே வெளியே மோட்டார் வாகனத்திலே உட்கார்ந்து உள்ளே வரவேண்டிய நேரம் வரை காத்திருந்தேன். ஏனென்றால் அது வெதுவெதுப்பாய் இருக்கும் என்று நான் அறிந்திருந்தேன். இந்தியானா போன்றிருக்கிறது. நமக்கு குளிர்காலம் இருக்கும், அதன் பின்னர் நமக்கு கோடை காலம் இருக்கும், அதன் பின்னர் நாம் மீண்டுமாய் குளிர்காலத்திற்கே போகிறோம். எனவே இன்றிரவு சகோதரன் ரடலுடன் இந்த பிரசங்க பீடத்தில் இருக்க இரட்டத்தனையான சந்தோஷமாயிருக்கிறேன். ஏனென்றால் சகோதரன் ரடல் பெரும்பாலும் என்னுடைய பையன்களில் ஒருவரை போன்றிருக்கிறார். வருடங்களுக்கு முன்பாக அவருடைய தகப்பனாரும் நானும் ஒன்று சேர்ந்து வேலை செய்ததை நான் நினைவு கூற முடிகின்றது. பின்னர் இந்த பையன் வந்தபோது அவன் கல்வி கற்று தேவனுடைய வேதாகம் பள்ளிக்கு சென்றான். துவங்கும் போது அவனுக்கு சற்று கடினமாயிருந்தது. எப்படியாவது வெளியே போவதற்கு அவன் விரும்பாமல் இருந்ததை போன்று தோன்றுகிறது. அவன் பின்தங்குகிறவனும் வெக்கப்படுகிறவனுமாயிருக்கிறான். ஆனால் முடிவிலே அவன் அழுத்திக் கொண்டு வெளியே வந்தான். அவன் அடித்துக் கொண்டு வெளியே வந்ததன் கனிகள் தான் இவைகள். சகோதரன் ரடல் இப்பொழுதுதான் துவங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நானாகவே நினைக்கிறேன். இது வெறுமென ஆரம்பமாயிருக்கிறது. இது எந்த அளவுக்கு வளரும் என்று கூறுவது கடினமாயிருக்கிறது. இங்கே மேலே இருக்கின்ற இந்த இருண்ட காடுகளை மூடும் என்று நான் நம்புகிறேன். நான் வெளியே ஏறிடத்திலோ சொல்லிக் கொண்டிருந்தேன். சகோதரன் மைக்கீகன், சில வருடங்களுக்கு முன்னர் சரியாக இங்கேயே வழக்கமாக நான் அணில் வேட்டையாடினேன். காரியங்கள் எப்படியாய் மாறுகிறது? நாகரிகம் மேற்கொள்கிறது போன்று காணப்படுகிறது. இந்த இடம் சுற்றிலுமாய் இப்படியே வளர்ந்து கொண்டு போனால் அணில் வேட்டைக்கு அல்லது முயல் வேட்டைக்கு நமக்கு இடமே இருக்காது. சில வருடங்களுக்கு முன்னர் இங்கே உயிரே நான் வளர்க்கப்பட்ட படை இடத்தில், ஏன் ஒரு அண்டை விட்டானிடத்திற்கு நீங்கள் 1 மைல் தூரம் நடக்க வேண்டியிருக்கும். இப்பொழுதோ நீங்கள் பின்கதவு வழியாக தண்ணீரே வெளியே ஊற்ற முடியாது. இல்லை என்றால் அவனுடைய கதவில் ஊற்றி விடுவீர்கள். எனவே எல்லாம் ஒன்று சேர்ந்து நெருக்கமாக இருக்கிறது. இங்கே இருப்பது நல்லதாக இருக்கிறது. நான் அதிக நேரம் உங்களை காக்க வைக்க மாட்டேன். சில நேரம் இங்கே ஜெபக்கூடாரத்திற்கு வந்து வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் சகோதரன் ரடல் என்னை கேட்டிருக்கிறார். இதை போன்ற வாலிபமான ஊழியக்காரனுக்கு அது ஒரு காரியத்தை செய்கிறது என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது விசேஷமாக நம்முடைய கர்த்தர் அவருடைய மகிமையில் கொஞ்சம் நமக்கு காட்டுவாரானால் அது இந்த வாலிபமான சபையை பலப்படுத்தும். இந்த ஜெபக்கூடாரத்திலிருந்து இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய சில நண்பர்களையும் சில தர்மகர்த்தாக்கள் முதலானவர்களையும் நான் காண்கிறேன். இப்பொழுது இவர்களில் அநேகர் கர்த்தர் வியாதிஸ்தரை சுகப்படுத்துகிறதை கண்டிருக்கின்றனர். அவர் இன்றிரவு காட்சியில் அவருடைய மகிமையில் வந்து மீண்டுமாய் அதை நமக்காக அவர் செய்வாரானால் அது ஜனங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். அது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது சகோதரன் ரடலுக்கு உதவியாயிருக்கும். ஏனென்றால் சகோதரன் ரடல் முழு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தீர்மானித்திருக்கிறார். அவர் செய்யவில்லை என்றால் அவரில் நான் ஏமாற்றம் அடைந்து விடுவேன். கர்த்தர் செய்வார் என்று நான் நிச்சயமாயிருக்கிறேன். எனவே பின்னர் அவர் அதனோடு தரித்திருக்க போகிறார். ஒரு கால் இதை போன்ற இந்த சிறிய கூட்டங்கள் இருக்கும். நம்மை போன்ற சில பழைய பிரசங்கிமார்கள் உங்களுக்கு தெரியும், உள்ளே வரும்போது, ஏன் வெளியே இந்த வாலிப பையன்களுக்கு அது உதவி செய்கிறது. இப்பொழுது ஜெபக்கூடார ஜனங்களுக்கு நாளைக்கு நான் இருப்பேன். இப்பொழுது ஆகஸ்ட் 15 வரை நான் ஏதும் ஓய்வெடுக்கப் போவதில்லை. கூட்டத்துக்கு பின்னர் கூட்டமாகவே அது இருக்கிறது. எனவே நான் ஒருவேளை ஞாயிறு பள்ளிக்கு வரலாம், ஆனால் பேசுவதற்கு அல்ல. சகோதரன் நெவில், நம்முடைய மேய்ப்பன், அவருடைய மைத்துணி இன்றைக்கு அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று 1 மணி நேரத்திற்கு சற்று முன்பு நான் கேள்விப்பட்டதற்காக வருந்துகிறேன். ஜெபக்கூடாரம் அதை அறிந்திருக்குமோ என்று நான் வியக்கிறேன். சகோதரன் நெவில் இங்கே இருக்கிறார் என்று நான் நினைக்கவில்லை. நான் இதை கூறுவதற்கு முன்பே நான் முழுவதையும் சுற்றி பார்த்தேன். பூக்களை அங்கு அனுப்புவதற்கு அவர்கள் அறிந்திருப்பார்களோ என்று நான் வியக்கிறேன். எனக்கு சரியாக தெரியாது. சில நிமிஷங்களுக்கு முன்புதான் நான் அதை அறிந்து கொண்டேன். சகோதரன் நெவிலின் மைத்துணி இன்று அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று பில்லியிடம் யாரோ கூறினதாக அவன் என்னிடத்தில் கூறினான். நிச்சயமாக அதை கேள்விப்படுவதற்கு வருந்துகிறேன். திருமணத்தின் மூலமாக அவள் என்னுடைய தூரத்து உறவினர். அவள் கடந்து போய்விட்டதை கேள்விப்படுவதற்கு நான் வருந்துகிறேன். இன்னும் என்னுடைய 2 நண்பர்கள் இன்றிரவு அங்கே இருக்கிறார்கள், திரு டேவ் ரைட்டும் திரு ஹென்சனும்.
அவர்கள் வியாதியா இருந்தார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. நேற்று அவர்கள் மருத்துவமனையில் இருவரும் மரித்து போனார்கள். இன்று காலை என நான் நினைக்கிறேன். ஆகையினால் நாம் இங்கே நீண்ட காலம் இருப்பதில்லை என்ற ஒரு காரியத்தை அது காட்டுகிறது. நாம் நேராக வரிசையில் போய்கொண்டிருக்கிறோம். அங்கே மேலே இருக்கின்ற அந்த சட்டத்தில் உள்ள நம்முடைய எண்ணுள்ள அட்டையை தேவன் எந்த நேரத்தில் வெளியே எடுக்கப் போகிறார் என்று நமக்கு தெரியாது. நாம் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்க போகிறோம். எனவே இன்றிரவு நாம் இந்த ஆராதனையில் நுழைகையிலே அது உஷ்ணமாயும் மிகவும் மோசமாயும் இருக்கிறது நான் அறிவேன். ஆனால் நாம் உத்தமமாயிருக்கிறோம். நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை தேவனுக்கு காண்பிப்பதற்கும் நம்மால் முடிந்த மேலானதை செய்வதற்கும் நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூறுவோமாக. அவரை நேசிக்காதவர்களாய் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நபரும் இன்றிரவு அவரோடு அன்பு கூற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவரை விசுவாசிக்காமல் இருக்கிற எல்லோரும் இன்றிரவு நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த கூட்டமானது ஏதோ ஒரு வரலாற்று தனிச்சிறப்பா இருக்கும்படி இந்த கூடாரத்திலே நீங்கள் இந்த நேரத்தை திரும்பி சுட்டி காண்பிக்கும்படியாய் அந்த இரவு கர்த்தர் நம்மிடத்திற்கு வந்து என்னென்னதை செய்தார் என்று கூறும்படி இருப்பதாக. எனவே இப்பொழுது வார்த்தையை வாசிப்பதற்காக நாம் வேதாகமத்தை திறப்பதற்கு முன்பாக அங்கே பின்னாக இருக்கிறவர்கள் நான் கூறுவதை நீங்கள் கேட்க முடிகிறதா? இந்த பக்கமாக இருக்கிறவர்களுக்கு சரியாக கேட்கிறதா என்று நான் வியக்கிறேன். அதெல்லாம் சரியாக உங்களால் கேட்க முடிகிறதா? அங்கே அதெல்லாம் சரியா? அநேக தலைகள் அசைக்கப்படுகிறதை நான் காணவில்லையே. இதை பற்றி எப்படி? அது மேலாக இருக்கிறதா? சரி, அப்பொழுது இதை போன்றே அது சரியாக அப்படியே வையுங்கள். இப்பொழுது ஒரு வினாடி ஜெபத்திற்காக நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக. பயபக்தியான இந்த நேரத்தில் உங்களுடைய கரங்களை உயர்த்துகின்றது மூலம் ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று இருப்பவர்கள் யாராவது இங்கே இருப்பார்களா என நான் வியக்கிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் காண்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். எங்களுடைய கிருபையுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் பயபக்தியோடும் எங்களுடைய தலைகள் மட்டும் வணங்கியவாறல்லாமல் எங்கள் இருதயங்களும் வணங்கியவாறு உம்முடைய சமூகத்திற்குள் வருகிறோம். ஏனென்றால் உம்முடைய வார்த்தையில் எங்கே 2 பேராவது அல்லது 3 பேராவது கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம். எனவே நீர் இங்கே இருக்கிறீர் என்று நாங்கள் உறுதியாயிருக்கிறோம். இந்த சிறிய கட்டிடத்தில் மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அசைகிறார். ஏனென்றால் அது தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தமாயிருக்கிறது. எங்களுடைய கூட்டத்தார இன்றிரவு நீர் ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறிய சபையையும் அதனுடைய போதகரையும் அதனுடைய எல்லா உடன் ஊழியக்காரர்களையும் எல்லா அங்கத்தினர்களையும் ஆசீர்வதியும். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கான அப்படிப்பட்டதான ஒரு கலங்கரை விளக்கமாய் இருக்கும் அளவிற்கு வளர்ந்து ஜனங்கள் தூரத்திலும் சமீபத்திலிருந்து வந்து கர்த்தருடைய கிரியைகளை காணும்படியாக வளருவதாக. உலகெங்கிலும் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படி ஜனங்கள் வந்ததும் அநேக மகத்தான காரியங்கள் சம்பவித்ததுமான அந்த பழைய தேவாலயம் போன்று இருப்பதாக. அவருடைய நாமத்தில் நாங்கள் எங்கெல்லாம் கூடினாலும் அதுதான் சந்திக்கிற இடமாக கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறது. இன்றிரவு நீர் உம்முடைய ஊழியக்காரர்களையும் நாங்கள் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கும் எங்களுடைய ஜெபங்களையும் நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் நீர் கனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அது புறப்பட்டு போகையிலே அது செழிப்பான நிலங்களில் விடுவதாக. சரியாக இந்த வேளையிலே கர்த்தாவே, ஒவ்வொரு பச்சையான முச்செடியையும் ஒவ்வொரு கசப்பின் வேரையும் எல்லா அவிசுவாசத்தையும் ஜனங்களுடைய இருதயங்களிலிருந்து நீர் வெளியே இழுத்து வார்த்தையானது நல்லதும் செழுமையும் வளமான நிலத்தில் விழுந்து இந்த ஜனங்களுக்கு மகத்தான விளைவை அது கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். கரங்களை உயர்த்திற யாவரையும் ஆசீர்வதியும். நீர் அவைகளை கண்டும் அவர்களுடைய தேவைகளை அறிந்தும் இருக்கிறீர். இதை எங்களுக்கு அழியும் பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் மூலமாக நாங்கள் அதை கேட்கிறோம். ஆமென். இப்பொழுது உங்களுடைய வேதாகமங்களை வைத்திருக்கிற நீங்கள் இன்றிரவு நீங்கள் என்னோடு பரிசுத்த யோவான் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்ப நான் விரும்புகிறேன். நாம் 66ஆம் வசனத்திலிருந்து துவங்கி சிலவற்றை நாம் வாசிப்போம். பரிசுத்த யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இதை ஒரு தலைப்பாக அழைக்க நான் இவ்விதமாக நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று அழைக்கப் போகிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த நாளின் ஜனங்கள் பெருவாரியான பாகம் அந்த நாளில் இருந்தது போலவே இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாதவர்களாக, அதை குறித்து அக்கறையற்றவர்களாய் ஜனங்கள் நடந்து கொள்கிறார்கள். ஓய்வு நேரத்திலே எங்கு வேண்டுமானாலும் அங்கெல்லாம் போக ஒரு விதமான சந்தோஷம் தேடும் ஜனங்களாய் இருக்க விரும்புகிறார்கள். ஏதேன் தோட்டத்தில் அவன் தேவனை விட்டபோது
அவன் இருந்த வண்ணமாகவே சரியாக அப்படியே அவன் தன்னைத்தானே நகர்த்திக் கொள்ளவே விட்டான். அவன் வெறுமன தேவனை காட்சியில் விட்டுவிட்டு சந்தோஷ பைத்தியம் கொண்டவனாய் அவன் விரும்புகிறதற்கெல்லாம் போகிறான். அவன் தன்னுடைய எண்ணங்களில் அதிகமாக மாறவே இல்லை. அவனுடைய கருத்துக்களில் அவன் அதிகமாக மாறவே இல்லை. அவன் இன்னமும் அவனுடைய அத்தியிலை மார்க்கத்தை விரும்புகிறான். உங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தை அர்த்தமுள்ளதா இருந்தால் அவன் தானாகவே அதை செய்து கொண்டு அவன் தன்னையே மூடிக்கொண்டு ஏறக்குறைய நடந்து போய்விட ஏறக்குறைய திருப்தி அடைந்தவனாய் தன்னில் தானே திருப்தி கொண்டவனாய் ஆக்கிக் கொள்ள விரும்புகிறான். அவன் திருப்தியாக்கப்பட்டிருக்கிறான் என்று தானே விசுவாசிக்கும்படியாய் ஆக்கிக் கொள்கிறான். அப்பொழுது அவனுடைய ஆத்மாவின் ஆழத்திலோ அவன் தவறாயிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். மனிதன் எதையாவது செய்ய வேண்டியதா இருந்தால் துவக்கமே கெட்டுப்போனதா இருக்கிறது என்று அவன் அறிந்திருக்கிறான். அவனுடைய காலணி நாடாக்களை அணிந்து சந்திரனில் குதிக்க முடிந்ததை காட்டிலும் அவன் தன்னையே ஒருபோதும் ரட்சித்துக் கொள்ள முடியாது. அவனால் அதை செய்யவே முடியாது. அவன் இவ்விதமாய் செய்ய முயற்சிப்பது சிறுத்தை அதனுடைய புள்ளிகளை நக்கி நீக்கி போட முயற்சிப்பது போன்றுள்ளது. அவனுடைய பாவங்கள் அதிக பிரகாசமாய் இருப்பதை மாத்திரமே அவன் காட்டுகிறான். ஆனால் அவன் இன்னமும் அவன் செவி கொடுக்க விரும்பவில்லை. அவன் அப்படியே சுற்றிலுமாய் அலைகிறான். ஆனால் பேதுரு அந்நாளிலே இன்றிரவு இங்கே இருக்கின்ற நம்மில் அநேகரை போன்று பதிலளித்திருக்க கூடும். அவன் ஏதோ வித்தியாசமானதை கண்டிருந்தான். அவன் இயேசுவை சந்தித்து அப்படியே அலைந்து கொண்டிருப்பதை காட்டிலும் அங்கே ஏதோ காரியம் இருப்பதை அவன் அறிந்து கொண்டான். இயேசுவை சந்தித்த எவரொருவரும் அதற்கு மேல் ஒருபோதும் அலைந்து கொண்டிருக்க விரும்ப மாட்டார்கள். அவன் இயேசுவை சந்திக்கும் பொழுது அங்கே ஏதோ காரியம் அவனுக்கு சம்பவிக்கிறது. அவன் ஒருபோதும் அதே மாதிரியாக இருக்கிறதில்லை. இந்த பேதுரு இயேசுவை சந்தித்து ஏதோ காரியம் இயேசுவிற்குள் இருப்பதை அவன் கண்டிருந்தான். அது மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசமாய் இருந்தது. இயேசுவை போன்று ஒரு மனிதனும் இருந்ததில்லை. அவன் இந்த மகத்தான ஏதோ காரியத்தை அவரில் கண்டிருந்தான். அது அவனை இந்த கேள்விக்கு, கர்த்தாவே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்ற பதிலை கொடுக்கும்படி செய்தது. இயேசு அதற்கு, மற்ற 70 பேர்களோடு கூட நீங்களும் போக வேண்டுமானால் நீங்கள் தாராளமாய் போகலாம், நீங்கள் அப்படியே போகலாம் என்றார். ஆனால் பேதுரு, நாங்கள் எங்கே போவோம்? யாரிடத்தில் நாங்கள் போக முடியும்? ஏனென்றால் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் மட்டும் தானே உண்டு என்றான். அவரை தவிர வேறு யாரிடத்திலும் அது இல்லாதிருந்தது. போதுமான நீண்ட காலம் பேதுரு அவரோடு இருந்து அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனிடத்திலிருந்து வந்த அதிசயங்களையும் கண்டு அது சத்தியம் என்றும் நித்திய ஜீவனின் வார்த்தையை அவருடையவராய் இருந்தார் என்றும் அறிந்திருந்தான். ஓ, நம்மால் மட்டும் போதுமான நீண்ட காலம் அவரோடு கூட இருந்து அவர் மட்டும்தான் நித்திய ஜீவனின் வார்த்தையை உடையவராய் இருக்கிறார் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது மற்றவரை காட்டிலும் மிகவும் அதிக வித்தியாசமாய் இருக்கும்படியாக இயேசுவானவர் எண்ணத்தை தான் வைத்திருந்தார். அவர் ஏன் ரபியை காட்டிலும் வித்தியாசமாயிருந்தார்? ஒரு ரபி ஆசாரியனாயிருந்தான். அவன் ஒரு போதகன், ஒரு பண்டிதனாயிருந்தான். ஒரு கால் உலகத்தின் கல்வியிலேயே இயேசுவானவரை காட்டிலும் மிகவும் அதிகமாயிருக்கலாம். இயேசுவானவர் பள்ளிக்கு சென்றதாகவோ அல்லது மனிதனிடத்திலிருந்து எந்த காரியத்தையும் கற்றுக்கொண்டதாகவோ நம்மிடத்தில் மூல சான்று ஏதும் கிடையாது. அவருக்கு அது தேவையில்லை. அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தார். என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு பரத்திலிருந்து அது வெளிப்படுத்தப்பட்டது. இதை கண்டறிய நாங்கள் யாரிடம் போவோம் என்று பேதுரு கூறும் அளவிற்கு இந்த பரலோக வெளிப்படுத்துதல் இந்த சீஷர்கள் மேல் அப்பேற்பட்டதான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருந்தது. இன்றிரவு இது அதை போன்றே உண்மையாயிருக்கிறது. நாம் அவரிடத்தில் வராமல் இருந்தால் இதை கண்டறிய நாம் எங்கே போவோம்? இப்பொழுது நான் இங்கே கீழே ஒரு துண்டு காகிதத்தின் மேல் 7 காரணங்களை அல்லது 7 காரியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். நாம் இயேசுவிடத்தில் வர வேண்டும் என்பதே அந்த காரணங்கள். நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதற்கு முன்னர் அடுத்த 20 அல்லது 30 நிமிடங்களுக்கு அப்படியே இந்த 7 காரியங்களின் பேரில் நான் பேச விரும்புகிறேன். ஏன்? இயேசுவானவரிடத்தில் இருந்தது என்ன? அது வித்தியாசமா இருந்ததா? அவர் ஒருவர் மட்டுமாக ஏன் இருக்க வேண்டும்? முதலாவது காரியம், இயேசு நானே வழியாய் இருக்கிறேன் என்றார். இப்பொழுது அங்கே ஒரே ஒரு பரலோகம் தான் இருக்கிறது. அங்கே ஒரே ஒரு தேவன் இருக்கிறார். அங்கு போக ஒரே வழிதான் இருக்கிறது. அங்கே அநேக வழிகள் இல்லை. ஆனால் அங்கே போவதற்கு அங்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இயேசு நானே அந்த வழி என்றார். இப்பொழுது நாம் மற்ற வழிகளை உண்டு பண்ண முயற்சிக்கிறோம். அங்கே மற்ற வழிகளும் உண்டு என்று கூற நாம் முயற்சிக்கிறோம். கோட்பாட்டின் வழியை நாம் உடலாய் இருந்து நாம் அதை பின்பற்ற முயற்சிக்கிறோம். நம்மில் அநேகர் சபைகளில் நாம் பற்றி கொண்டிருக்க ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை உடலாய் இருக்கிறோம். ஒரு அத்தியிலையை மூடிக்கொள்வதற்கு அது ஒரு கால் சரியானதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பரலோகத்திற்கு போவதாக இருந்தால் நீங்கள் இயேசுவின் மூலமாகத்தான் வர வேண்டும். ஏனென்றால் அவரே வழியாக இருக்கிறார்.
இயேசுவினால் மாத்திரமே இல்லாமல் பரலோகத்திற்கு போவதற்கு வேறு எந்த வழியும் இருக்க முடியாது. நமக்கு வழிகள் இருக்கிறது. நாம் அதை நம்முடைய ஸ்தாபனம் என்று அழைக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஒரு மனிதனிடத்தில் நீ ஒரு கிறிஸ்தவனா என்று கேளுங்கள். ஓ, நான் ஒரு மெத்தடிஸ்ட் என்பான். நீ ஒரு கிறிஸ்தவனா என்றால் நான் பேப்டிஸ்ட், நான் பிரஸ்பிட்டேரியன், பெந்தேகோஸ்தே அல்லது நசரேயன் அல்லது அதை போன்று ஏதோ என்பான். கேள்வி அதுவல்ல. ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு நீங்கள் கிறிஸ்துவிற்குள் இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக செல்ல அங்கே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது கோட்பாடுகளின் மூலமாக அல்ல, அல்லது சபைகளின் மூலமாக அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக இருக்கிறது. நாம் மறுபடியுமாய் பிறக்க வேண்டும். நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்கள் வழியில் இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவரே வழியாயிருக்கிறார். அங்கே ஒரு சமயத்தில் வேதாகமத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனை குறித்து இயேசுவானவர் அவருடைய பெயர் போன ஊமைகளில் கூறியிருக்கிறார். அங்கே ஐஸ்வர்யவானான ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய மகனுக்காக அவன் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினான். அது ஒரு கல்யாண விருந்தாக இருக்க போகிறதா இருந்தது. அவன் ஜனங்களை வரும்படியாய் அழைத்திருந்தான். விருந்து ஆயத்தமாகி எல்லாம் பரிமாறுவதற்கு ஆயத்தமாயிருந்தது. எல்லா விருந்தாளிகளும் அமர வைக்கப்பட்டிருந்தனர். ஒரு கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருந்த ஒரு மனிதன் மேஜையிலே கண்டுபிடிக்கப்பட்டான். இப்பொழுது வேதத்தை வாசிக்கிற அநேக ஜனங்கள் இந்த வேத வார்த்தையை மிகவும் அறிந்தவர்களாயிருக்கின்றனர். ராஜா இந்த நபரிடம், நண்பரே, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ ஏன் இங்கு இருக்கிறாய் என்றார். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ ஏன் வந்தாய் என்று கேள்வியானது கேட்கப்பட்டது. நீங்கள் கவனித்தீர்களா? அவன் பேசாமல் இருந்தான். அவனுக்கு எந்த சாக்கு போக்கும் இல்லாதிருந்தது என்று வேதம் கூறியுள்ளது. இப்பொழுது கிழக்கத்திய ஸ்தலங்களுக்கு போகவும் கிழக்கத்திய திருமணங்களை காணத்தக்கதான சந்தோஷம் எனக்கு உண்டாயிருந்தது. அவைகள் மாறுவதில்லை. ஆயிரம் வருஷங்களாக அதே பழக்க வழக்கங்கள். இப்பொழுது யாரையாவது கனப்படுத்தும்படி அங்கே ஒரு கல்யாண விருந்து கொடுக்கப்பட்டால் மணவாளன் உள்ளே வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறான். ஏனென்றால் அவனுடைய நண்பர்கள் ஏழையும் பணக்காரனும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவன் அழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பிதழை கொடுக்கிறான். அந்த அழைப்பிதழில் மணவாளனின் பெயர் அதன் மேல் இருக்கும். அவன் இந்த அழைப்பிதழை வாசலுக்கு கொண்டு வருகிறான். அங்கே நிற்கிற வாயிலோன் அவன் வஸ்திரங்களை வைத்திருக்கிறான். ஆகையினால் ஒரு மனிதன் உண்மையாகவே அருமையாக உடுத்திக் கொண்டு வருகிறான். வாயிலோன் அவன் மேல் ஒரு வழக்கமான வஸ்திரத்தை உடுத்துகிறான். அடுத்த மனிதன் வருகிறான், இடைப்பட்ட தரமானவன். அவன் அவ்வளவு மோசமாக உடுத்திருக்கவில்லை. ஆனால் அந்த ஐஸ்வர்யவானுக்கு கிடைத்த அதே விதமான வஸ்திரத்தை அவனும் பெறுகிறான். பின்னர் அடுத்த நபர் வருகிறான். ஓ, சந்தேகமில்லை, ஆனால் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய நண்பனுக்கு அவ்வளவு ஒரு கனம். அவன் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் துவைத்து அவன் தன்னை அவ்வளவாய் ஆயத்தப்படுத்தினான். ஆனால் அவன் அதை வீணாக செய்தான். அந்த வண்ணமாகவே அது இருக்கிறது. அதை குறித்து நாம் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய இரட்சிப்பை தேவன் அளித்திருக்கிறார். அது ஏதோ நாம் செய்யக்கூடியதினால் அல்ல, அல்லது நம்மால் எத்தனை நன்மையான காரியங்கள் செய்ய முடியும் என்பதாக அது இல்லை. அதெல்லாம் சரிதான். அதற்கு எதிராக கூறுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். பின்னர் இந்த ஏழையான மனிதனுக்கும் அந்த பணக்கார மனிதனுக்கும் அந்த இன்னொரு மனிதனுக்கும் கிடைத்த அதே விதமான வஸ்திரமே கிடைத்தது. அப்பொழுது அவர்கள் மேஜை அண்டையிலே உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாய் காணப்பட்டார்கள். இப்பொழுது இந்த மனிதனுக்கு என்ன நேர்ந்தது? என்ன சம்பவித்தது? அவன் பேசாமல் இருந்தான். ஏனென்றால் அவன் ஒரு ஜன்னலின் வழியாக உள்ளே ஏறி வந்தான், அல்லது பக்கவாட்டில் உள்ள கதவின் வழியாக வந்தான், அல்லது அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்த வழியை விட்டு வேறு ஏதோ வழியில் உள்ளே வந்தான். அவன் வஸ்திரத்தை தவற விட்டிருந்தான். நியாயத்தீர்ப்பின் நாளன்று அந்த விதமாகத்தான் அது இருக்கும். அங்கே மற்ற வழிகள் இருக்கின்றன. அங்கே சபையின் வழிகள் இருக்கின்றன. அங்கே கோட்பாடுகளின் வழிகள் இருக்கின்றன. அங்கே அநேக வித்தியாசமான காரியங்களின் வழிகள் இருக்கின்றன. ஆனால் இயேசுவோ, நானே அந்த வழியாயிருக்கிறேன் என்றார். பரிசுத்த யோவான் 10, அவர் நானே ஆட்டுத் தொழுவத்திற்கு வாசல் என்றார். ஜனங்கள் அன்றைக்கு அவர்கள் இருந்தது போலவே அவர்கள் அந்த வழியை எடுக்க மறுக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய சொந்த வழியே விரும்புகிறார்கள். அது அந்த அளவிற்கு நல்லது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இங்கே சில காலத்திற்கு முன்னர், அது லூயிவில்லில் என்று நான் நினைக்கிறேன், அங்கே ஒரு வாலிப மனிதன் இருந்தான். அவனுடைய காதுகளில் ஒன்றில் ஏதோ கோளாறு அவனுக்கு இருந்தது. அவனுடைய வைத்தியரிடத்திற்கு அவன் சென்றான். அவனுடைய வைத்தியர் அநேக வாரங்களாக அவன் பேரில் காத்திருந்தார். அது இன்னும் மோசமானது. முடிவிலே வைத்தியர், நான் ஒரு விசேஷித்த வைத்தியரிடம் அனுப்பியாக வேண்டும் என்றார். விசேஷித்த வைத்தியர் அதை அலசி ஆராய்ந்த பொழுது அது ஒரு மகத்தான மருத்துவ பெயராயிருந்தது. அதை நான் நம்பவில்லை. நான் அதை அறிந்திருந்தால், என்னால் அதை கூற முடிந்தால், நான் அதை எழுதி வைத்து அதை எழுத்து கூட்டி சொல்ல
1 மணி நேரம் பயிற்சிக்க வேண்டும். அதன் பிறகு நான் அதை எழுத்து கூட்டி அல்லது அதை சொன்ன பிறகு நான் என்ன சொன்னேன் என்று உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அது துவக்கத்திலேயே என்னவா இருந்தது என்று நான் அறியாதிருந்தேன். ஆனால் அது ஜீவனையே எடுத்துவிடும் போன்றதான ஏதோ கோளாறு அவன் காதில் இருந்தது. அவர் இந்த காரியமானது முற்றிப்போய் விட்டது என்று கூறினார். ஆனால் செயின்ட் லூயிஸில் வசிக்கிற ஒரு குறிப்பிட்ட வைத்தியரே அன்றி இந்த வியாதியை முழுவதுமாக பரிசோதித்து அது உண்மையிலேயே சரிதானா அல்லது இல்லையா என்று சொல்லக்கூடிய யாராகிலும் இருக்கிறார்களா என்று நான் அறியேன் என்றார். அந்த பையன் உடனே வேகமாக செயின்ட் லூயிஸுக்கு போனான். அந்த வைத்தியர் வேலை ஓய்வு பெற்று நியூ ஆர்லன்ஸுக்கு போய்விட்டிருந்தார். அவர் ஒரு தெற்கத்தியராயிருந்தார். எனவே அவர் நியூ ஆர்லன்ஸுக்கு திரும்பி போய்விட்டார். அந்த பையன் துரிதமாக ஆகாய விமானத்தில் ஏறி நியூ ஆர்லன்ஸுக்கு விரைந்தான். அந்த வயதான வைத்தியர் அதை பார்த்துவிட்டு, அவர்கள் அதை சரியாகத்தான் கவனித்திருக்கிறார்கள் மகனே, அது அதிகம் மிஞ்சி போய்விட்டது என்றார். அந்த வாலிபர் அவரிடத்தில், வைத்தியரே, நீர் இந்த அறுவை சிகிச்சையை செய்வீரா என்றான். அதற்கு அவர், இல்லை மகனே, என்னால் அதை செய்ய முடியாது. என்னுடைய கரங்கள் சரியான நிலையில் இல்லை. அவர், இப்பொழுது எனக்கு தெரியாது, ஆனால் இந்த முழு உலகத்திலேயே இந்த அறுவை சிகிச்சையை செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறார் என்றார். அவர், அந்த மனிதன் இப்பொழுது நியூயார்க் பட்டணத்தில் இருக்கிறார். அந்த மனிதன் 6 மாத ஓய்வெடுத்துக் கொண்டு கப்பலில் ஐரோப்பாவிற்கு போகிறார். உன்னால் அவரை போய் பிடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியாது. அப்படி அவரை பிடித்தாலும் கூட அவர் உனக்கு இந்த அறுவை சிகிச்சையை செய்வாரா என்று எனக்கு தெரியாது. இந்த வினோதமான வியாதிக்கு அறுவை சிகிச்சை செய்ய எனக்கு தெரிந்த மனிதன் அந்த ஒருவர் மட்டுமே. உன்னால் பொறுத்திருக்க முடியாது. நீ 6 மாதங்களுக்குள் மரித்து போய் விடுவாய் என்றார். அவன், உடனே தொலைபேசியை எடுங்கள், அவரை அழையுங்கள், ஏதாவது காரியத்தை செய்யுங்கள், நான் மறிக்க விரும்பவில்லை, எப்படியாவது அவரை பற்றி பிடியுங்கள் என்றான். அவர்கள் முடிவிலே அந்த வைத்தியரை பிடித்தார்கள். அவர் அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஒப்புக்கொண்டார். இப்பொழுது இந்த வாலிப மனிதன் அந்த வயதான வைத்தியரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் அவனுடைய கோளாறு என்ன என்பதையும் அங்கே ஒரே ஒருவர் தான் இந்த அறுவை சிகிச்சையை செய்யக்கூடியவர் என்பதையும் அவனிடம் கூறினார். ரட்சிக்கப்படுவதற்குள்ள ஒரே வழி இயேசுவே என்று ஒரு ஊழியக்காரன் கூறும் பொழுது அவனை நோக்கி பார்க்கின்ற சில ஜனங்களைப் போன்று அவன் அந்த வயதான வைத்தியரை நோக்கி பார்க்கவில்லை. அருமையான சொற்பொழிவு வைத்தியரே, நான் உண்மையாக உம்முடைய பேச்சை கேட்டு ரசித்தேன். இன்னொரு தருணத்திலே நீர் பேசுவதை கேட்பதற்காக நான் திரும்பி வருவேன் என்று கூற அவன் அந்த வைத்தியரை நோக்கி பார்க்கவில்லை. இப்பொழுது அந்த விதமாகத்தான் ஜனங்கள் கிறிஸ்தவத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த வழியை புறக்கணிப்பது மரணமாயிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்தால் நலமாயிருக்கும். அந்த காரணத்தினால் தான் பேதுரு, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவனை நீர் மட்டும் தானே உடையவராய் இருக்கிறீர். நீர் ஒரே ஒருவராயும் தேவன் வைத்திருக்கிறதான ஒரே வழியாயிருக்கிறீர் என்றும் அது நித்திய ஜீவனாயிருக்கிறது என்றான். அவரே வழியாயிருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது நினைவில் வைக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பிறப்பதன் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வருகிறீர்கள். எப்படி அதற்குள் பிரவேசிப்பது என்பதை நீங்கள் கூறுவதை தவிர ஜனங்களிடத்தில் வழியையும் வழி என்றால் என்ன என்பதையும் கூறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரில் ஒரு பகுதியாயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிறக்கும் பொழுது நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவனாய் அல்லது ஒரு புதிய சிருஷ்டிப்பாய் ஆகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் ஒரு பாகமாக ஆகிறீர்கள். நான் பிரண்ணாம் குடும்பத்தில் பிறந்த பொழுது பிறப்பினால் நான் ஒரு பிரண்ணாம் ஆனேன். அதே விதமாகத்தான் நீங்களும் கிறிஸ்துவின் பாகமாக ஆகின்றீர்கள். நீங்கள் உள்ளே பிரவேசிக்கின்ற வழியானது புதிய பிறப்பின் வழியாக இருக்கிறது. அது உண்மை. அந்த விதமாகத்தான் நீங்கள் வழிக்குள் செல்லுகிறீர்கள். இயேசு நானே வழியாயிருக்கிறேன் என்றார். அதன் பேரில் நாம் நீண்ட நேரம் தரித்திருக்க முடியும். ஆனால் அடுத்த காரியம், அவர் சத்தியமாயிருக்கிறார். அங்கே ஒன்றுமே இல்லை, அல்லது அவரை தவிர வேறு யாரிடமும் சத்தியமும் இல்லை. ஓ, எனக்கு தெரியும், நம்மிடத்தில் இருக்கிற மார்க்க சம்பந்தமானவர்கள் அப்படியே போய், நல்லது, இப்பொழுது நாங்கள் தான் சத்தியம், எங்களிடத்தில் சத்தியம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நாம் ஒரு சபைக்கு போகிறோம், அவர்கள் நாங்கள் சத்தியத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். இன்னொரு சபைக்கு போகிறோம், அவர்கள் எங்களுடைய கோட்பாடுகள் நாங்கள் சத்தியத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். நாம் இன்னொன்றுக்கு போகிறோம், பழைய காலத்து போதனை கோட்பாட்டு முறை எங்களிடத்தில் இருக்கிறது, நாங்கள் சத்தியத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்கிறார்கள். அவரே சத்தியமாக இருக்கிறார் என்று இயேசு கூறினார். எனவே இயேசுவை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் சத்தியத்தை உடையவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் அவரை எப்படி பெற்றுக் கொள்கிறீர்கள்? மறுபடியுமாய் பிறப்பதினால். ஆனால் நீங்கள் இயேசுவை உடையவர்களாய் இருக்கும் மட்டும் நீங்கள் சத்தியத்தை உடையவர்களாய் இருக்க முடியாது. நீங்கள் இயேசுவுக்குள்ளாகும் வரை நீங்கள் வழியில் இருக்க முடியாது. நீங்கள் எப்படி அவருக்குள்ளாக வர முடியும்? எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது நீங்கள் இயேசுவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் வழியில் இருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள். இயேசு நானே வழியும் சத்தியமாயிருக்கிறேன் என்றார். இன்னொரு காரியம்,
மூன்றாவது காரியம், இயேசு நாம் அவரிடத்தில் வந்திருக்கிறோம், அவரே அங்கே இருக்கின்றதான ஒரே ஒளியா இருக்கிறார். அது உண்மை. நாம் அதனோட வித்தியாசமாக இருக்க விரும்புகிறோம், ஆனால் அது உண்மையா இருக்கிறது. அங்கே இருக்கின்றதான ஒரே ஒளியாய் இயேசு இருக்கிறார். நான் ஒரு ரசலைட், கேம்பலைட் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, அது ஒரு போலியான ஒளியா இருக்கிறது. நீங்கள் ஒரு கால் ரசலைட் சபையில் இருக்கலாம், நீங்கள் ஒரு கால் கேம்பலைட் சபையில் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒளி சபையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவுக்குள்ளாகும் வரைக்கும் நீங்கள் ஒளியில் இல்லை. நீங்கள் இன்னமும் இருளில் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் அவரிடத்தில் வரும் வரைக்கும் நீங்கள் வெளிச்சத்தை உடையவர்களாய் இல்லை. ஏனென்றால் அவரே வழியும் சத்தியமும் ஒளியும் தேவனிடத்திற்கு போகும் ஒரே வழியாயும் இருக்கிறார். என்னாலே இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். எனவே உங்களால் தேவனிடத்திற்கு போக முடியாது, உங்களால் பரலோகத்திற்கு போக முடியாது. நீங்கள் வழிக்குள் செல்ல வேண்டும். இயேசுவே அந்த வழியாய் இருக்கிறார். அவர் ஒருவரே அங்கே இருக்கிறதான சத்தியமாய் இருக்கிறார். அவர் ஒருவரே ஒளியாய், ஒரே உண்மையான ஒளியாய் இருக்கிறார். ஒரே உண்மையான வெளிப்பட்ட ஒளியாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் மார்மோன் ஒளியை உடையவர்களாய் இருக்கிறோம், நாம் மெத்தோடிஸ்ட் ஒளியை உடையவர்களாய் இருக்கிறோம், நாம் பாப்டிஸ்ட் ஒளியை உடையவர்களாய் இருக்கிறோம், நாம் பெந்தேகோஸ்தே ஒளியை உடையவர்களாய் இருக்கிறோம், நாம் எல்லா விதமான ஒளிகளையும் உடையவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இயேசுவே உண்மையான ஒளியாய் இருக்கிறார். அவரே அந்த ஒரே ஒளியாக இருக்கிறார். நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் மறுபடியும் பிறந்திருந்தால் நாம் பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். உலகத்தின் பிள்ளைகள் இருளில் நடக்கிறார்கள். அவர்கள் இரவு நேரத்தில் நடக்கிறார்கள். அவர்கள் இருளை நேசிக்கிறார்கள். மனுஷர் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் ஜனங்கள் இருளை விரும்புகின்றனர். ஏனென்றால் ஒளியானது அவருடைய கிரிகளை வெளிப்பட செய்கிறது என்று வேதம் கூறுகிறது. சூரியன் எழும்பி உயரே வரட்டும். ஒவ்வொரு பழைய பல்லியும் ஒவ்வொரு பழைய மூட்டைப்பூச்சியும் இருண்ட ராஜ்யத்தின் பூச்சிகள் இரவிலே நகர்கிறதெல்லாம் எதன் கீழாவது இருக்கும். சுவிசேஷ ஒளி பிரகாசிக்க துவங்கினால் அதே விதமாகவே இருக்கும். ஒவ்வொரு பொல்லாத காரியமும் எதன் கீழாவது நகர முயற்சிக்கும். அவர்கள் எங்களிடத்தில் ஒளி இருக்கிறது, ஏனென்றால் நாங்கள் இரவு நேரத்தில் ஜீவிக்கிறோம் என்கிறார்கள். நீங்கள் இரவு நேரத்தில் ஒளியில் நடந்தால் நீங்கள் ஏதோ செயற்கை ஒளியின் கீழ் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே ஒரே ஒரு உண்மையான பகல் வெளிச்சம் தான் இருக்கிறது, அது சூரிய வெளிச்சமாய் இருக்கிறது. அங்கே ஒரே ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஒளிதான் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய குமாரனுடைய ஒளியாயிருக்கிறது. அவரே அந்த உண்மையான ஒளியாயிருக்கிறார். ஆம், சூரிய வெளிச்சம் ஒளியை உண்டு பண்ணுகிறது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவாய் அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அதாவது எல்லா தாவர ஜீவனும் சூரிய வெளிச்சத்தோடு வெளியே வருகிறது. ஒவ்வொரு காரியமும் குளிர்காலத்தில் எப்படியாய் உறைந்திருந்தது, கடந்த வருடம் அது இருந்தது. ஆனால் சூரியன் பூமியின் மேல் குளிப்பாட்ட துவங்கும் போது என்ன சம்பவித்தது? புதிய ஜீவன் வெளியே வருகிறது, புதியது. நான் அங்கே பின்னாக ஒரு மனிதனிடத்தில், திரு வுட்ஸ் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். நாங்கள் அங்கே கெண்டக்கியில் இருந்தோம். நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். அவன் ஒரு நாத்திகனாக இருந்திருக்க வேண்டும். அவன் சமீபத்தில் கடந்து போய்விட்டான் என்று நான் கேள்விப்பட்டேன். சகோதரன் வுட்ஸ் அவனோட மேலே சென்று அவனுடைய நிலத்தில் நாங்கள் அணில் வேட்டையாடலாமா என்று அவனிடத்தில் கேட்டார். அவன் நிச்சயமாக, நீர் அணில் வேட்டையாடலாம், பேங்க்ஸ் தொடர்ந்து போங்கள் என்றான். அவர், நான் என் போதகரை உடன் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். அதற்கு அவன், எல்லா நேரத்திலும் முன்னோடு ஒரு பிரசங்கியார் இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு நீர் அவ்வளவு அற்பமாகிவிட்டதை நீர் எண்ணி பார்க்கவில்லையா என்றான். நான் என் மோட்டார் வாகனத்தை விட்டு இறங்கி அவனிடைக்கு சென்றேன். அங்கே ஒரு ஆப்பிள் மரம் இருந்தது. அவனும் இன்னொரு வயதான பெருந்தன்மையான மனிதனும் அதன் அடியில் உட்கார்ந்திருந்தனர். அப்படியாய் நான் ஒரு ஆப்பிளை எடுத்து சாப்பிட துவங்கினேன். அவர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். சகோதரன் வுட்ஸ் என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். என்னுடைய போதகரை சந்தியும் என்றார். நான், ஐயா, நீர் எப்படி இருக்கிறீர் என்றேன். பின்பு நாங்கள் கொஞ்சம் பேசியதும் அவர், நல்லது, அதாவது அவர் சபைக்கே போனதில்லையாம், அவர் எந்த காரியத்தையும் இழந்து விட்டதாக அவர் அறிந்திருக்கவில்லையாம் என்பதை பற்றி பேச துவங்கிவிட்டார். நானோ, ஆமாம், உங்களிடத்திலே இருக்கிறது என்றேன். நான் அவரை சிறிது நேரம் பேசும்படி விட்டேன். கொஞ்சம் கழித்து அவர், உமக்கு தெரியுமா, இங்கே இந்த கேம்ப்ஸ்வில்லில் அல்லது ஆக்டான் என்ற ஒரு சிறிய பட்டணத்தில் உள்ள மெத்தடிஸ்ட் கூட்ட மைதானத்திற்கு ஒரு பிரசங்கியார் வந்திருந்தாரே என்றார். அந்த பிரசங்கியார் முன்பு இந்த தேசத்திற்கு வந்ததே இல்லை. அவர் தொடர்ந்து ஓரிரவு அவர் அங்கே பேசிக் கொண்டிருக்கையில் 3 இரவுகள் கூட்டத்தில் அவர் அங்கே கூட்டத்தினூடாக நோக்கி பின்னால் இருக்கிறவர்களை பார்த்து, ஒரு ஸ்திரீ அங்கே உட்கார்ந்திருக்கிறதை பார்த்து, இங்கே மலையின் மேல் ஜீவித்துக் கொண்டிருக்கும் அவளுடைய சகோதரி புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருக்கிறாள், அவளுக்கு நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அவளிடத்தில் கூறினார். அவர், உன்னுடைய குறிப்பு புத்தகத்தில் நீ ஒரு கைக்குட்டையை வைத்திருக்கிறாய் என்று கூறி, அந்த கைக்குட்டையை கொண்டு போய் அந்த ஸ்திரீயின் மேல் வை, அவள் சுகமடைவாள் என்று கூறினார். அவர் தொடர்ந்து, அந்த காலை என்று மனைவியும் நானுமாய் அங்கே உயிரை சென்றிருந்தோம். நாங்கள் அந்த வயதான ஸ்திரியை ஒரு துப்பட்டியில் திருப்பி படுக்க வைத்தோம். அவள் 2 அல்லது அதிகமான வருடங்களாய் படுக்கையை விட்டு எழும்பினதே இல்லை. வயிற்றில் புற்றுநோய் உண்டாயிருந்தது. தண்ணீரை கூட அவளுடைய வயிற்றின் மேல் அவளால் வைத்திருக்க முடியாதிருந்தது. அந்த சகோதரி கூட்டத்தை விட்டு எழுந்து அந்த இரவே புறப்பட்டு வந்து கைக்குட்டையை அந்த ஸ்திரீயின் மேல் வைத்தாள்.
அடுத்த காலையில் அவள் முட்டைகளையும் பன்றி இறைச்சியையும் சமைத்துக் கொண்டு காலை ஆகாரத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டும் சாப்பிட்டுக் கொண்டும் இருந்தாள் என்றார். அவள் அங்கே உயிரே இருக்கிறாள். இது ஒரு 3 அல்லது 4 வருடங்களுக்கு முன்னர் நடந்தது. அவள் இன்னமும் நன்றாகத்தான் இருக்கிறாள் என்றார். அவர் எப்பொழுதாவது இந்த தேசத்திற்கு திரும்பி வந்தால் நான் அவருக்கு செவி கொடுக்க போகிறேன். ஏனென்றால் வாசிப்பதற்கு உள்ள ஒரு கூட்ட வார்த்தைகளை காட்டிலும் சற்று அது காணும்படியாக அவர் ஏதோ காரியத்தை உண்டு பண்ணினார். அது ஜீவித்துக் கொண்டு உயிரோடு இருக்கிற ஏதோ காரியத்தை அறிமுகப்படுத்தியது. அவள் அங்கே அந்த குன்றின் மேல் ஜீவித்தாள் என்று அவருக்கு எப்படி தெரியும் என்று கூறினார். நான் சகோதரன் அவர்களை நோக்கி பார்த்து என் தலையை அசைத்தேன். நான் இங்கே முழுவதும் சேராய் வேட்டையாடினதில் அணில் ரத்த முதலானவைகள் என் மேல் இருக்க அங்கே நின்று கொண்டிருந்தேன். அங்கே உயிரை பிரசங்கித்துக் கொண்டிருந்தது நானாக இருந்தேன் என்ற ஒரு எண்ணமே அவருக்கு இல்லாதிருந்தது. ஆக அவர் அங்கே நின்று இல்லை, சற்று தள்ளி உட்கார்ந்தார். நான், ஐயா, தேவன் போன்று காணப்பட்ட ஏதோ காரியத்தை உம்மால் காண முடிந்தால் தேவன் ஏதோ இயற்கைக்கு மேம்பட்ட காரியத்தை செய்தார் என்றா நீர் சொல்லுகிறீர் என்றேன். ஓ ஆமாம், அவர் அது என்னை விசுவாசிக்கும்படி செய்யும் என்றார். நான் ஆமையா என்றேன். நான், இந்த ஆப்பிள் மரத்திற்கு என்ன வயதாகிறது என்றேன். அவர், ஓரளவு 30 வருஷங்கள் ஆகிறது. நான் அதை இங்கே ஒரு குறிப்பிட்ட வருடம் நட்டேன் என்றார். நான், அது ஒவ்வொரு வருடமும் ஆப்பிள்களை மேலே கொண்டு வருகிறதா என்றேன். ஆம் என்றார். நான், இது இப்பொழுது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மத்தியில் இருக்கிறது. நாம் உறைந்து போகுதலோ அல்லது ஒரு குளிர்காலமாகவோ இல்லாமல் இருக்கிறோம். உஷ்ணமான கோடையை தவிர நமக்கு ஏதோ சீதோஷ்ணமும் இல்லாமல் இருக்கிறது. அந்த மரத்திலிருந்து அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகின்றது. ஏன், அது எப்படி என்று எனக்கு சொல்லும் என்றேன். அவர், ஜீவன் திரும்ப பூமிக்குள் போகிறது என்றார். நான், அது திரும்பி போகவில்லை என்றால் அப்பொழுது அந்த மரமானது குளிர்காலத்தில் மரித்து விடாதா என்றேன். அவர், அது உண்மை. ஜீவன் உயிரை மரத்தில் இருந்தால் அதை கொன்று போடும். அது திரும்பி அதன் வேர்களிடத்தில் போய் மறைந்து கொள்ள வேண்டும் என்றார். நான், அந்த ஜீவனை இங்கே கோடை மத்தியில் எந்த அறிவுத்திறம் அதை கீழே வேர்களுக்கு அனுப்பி குளிர்காலத்தினூடாக ஜீவிப்பதற்கும் அடுத்த வசந்த காலத்தில் திரும்பி வருவதற்கும் உங்களுக்கு மற்றொரு அறுவடையான ஆப்பிள்களை கொண்டு வரும்படி செய்கிறது. எது என்று நீர் எனக்கு சொல்லும், நான் உமக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் சொன்ன அதே ஆவிதான் அந்த ஸ்திரீயை போய் அந்த கைக்குட்டையை அவள் மேல் வைக்க சொல் என்று கூறினது. அது அதே தேவனாயிருக்கிறது என்றேன். அவர், நீர் இந்த பிரசங்கர் அல்லவா என்றார். நான், ஆமையா, நான் தான் என்றேன். நான், நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஏதோ காரியத்தை ஒரு கூட்டத்தில் எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் தேவனோ சரியாக இங்கே உம்மை சுற்றிலும் எல்லா இடத்திலும் இருக்கிறார். உம்மால் அதை காண்பதிலிருந்து விலகி இருக்க முடியாது. இயற்கையை கவனியுங்கள் என்றேன். இப்பொழுது ஒரு சில ஜனங்கள் சூரிய வெளிச்சத்தில் நடக்க மறுக்கலாம். அப்படிப்பட்டதொரு நபர் அங்கே இருந்தால் என்ன? ஓ, சூரியன் ஒன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கவில்லை. இல்லையா, நான் அதை விசுவாசிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய ஒருவன் அடித்தளத்திற்கு ஓடிப்போய் இருட்டாகும் போதுதான் நான் வெளியே வருவேன் என்று கூறுகிறான். அவன் சூரியனின் உதவியை மறுக்கிறான். அவன் அப்படி செய்தான் என்றால் அது அவனுடைய சொந்த புத்தியில்லா தன்மையாயிருக்கிறது. அவ்வளவுதான். சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. யாரோ ஜன்னலுக்கு வந்து, ஜான் வெளியே வா, சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று சத்தமிடுகிறார்கள். அவனோ, அப்படிப்பட்ட காரியத்தை நம்புவதற்கு நான் மறுக்கிறேன், அது வெறித்தன்மையாயிருக்கிறது என்கிறான். இப்பொழுது அவன் உண்மையாகவே சூரியனின் சூட்டை தவறவிடுகிறான். அது கொடுக்கின்ற ஜீவனை அளிக்கும் கதிர்களை அவன் நிச்சயமாய் தவறவிடுகிறான். அது காட்டுகின்ற அழகையும் அது வெளிக்கொண்டு வருகிறதான ஜீவனையும் அவன் நிச்சயமாக தவறவிடுகிறான். அந்த விதமாகத்தான் ஒரு புருஷனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ இயேசு இல்லாமல் ஒரு கோட்பாட்டின் மூலமாக பரலோகத்திற்கு போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சபையின் மூலமாக பரலோகத்திற்கு போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களால் அதை செய்ய முடியாது. அவரே வழியும் சத்தியமும் ஒளியுமாயிருக்கிறார். சூரியன் எல்லா தாவர ஜீவனையும் கொண்டு வருவது போன்று குமாரன் நித்திய ஒளியை கொண்டு வருகிறார். அவர் மட்டுமே நித்திய ஒளியை உடையவராயிருக்கிறார். அதனால்தான் நாம் அவரிடத்தில் வர வேண்டும். நாம் அதை ஒரு சபையின் மூலமாக தவற விடுவோம். நாம் ஒரு கோட்பாட்டின் மூலமாக அதை தவற விடுவோம். நாம் அவரிடத்தில் மட்டுமே வந்து நித்திய ஒளியை கண்டடைய முடியும், அவரிடத்தில் மாத்திரமே. பேதுரு, நீர் ஒருவர் மட்டும்தான் அதை உடையவராயிருக்கிறீர். அந்த காரணத்திற்காகத்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதை பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் என்றான். இப்பொழுது அந்த சூரிய வெளிச்சம் பிரகாசிக்க துவங்கும் பொழுது நீங்கள் கவனியுங்கள். ஏன், ஜீவிக்கக்கூடிய வித்தை அல்லாமல் நிலத்தில் வேறேது வித்தும் இருக்காது. அது அதற்கு உதவி செய்ய முடியாது. உங்களுடைய வீதியில், நீங்கள் ஒரு நடைபாதையில் அல்லது உங்களுடைய வழியில் 4 அடி அகலத்திற்கு நீங்கள் அதன் மேல் காரையை போட்டு வையுங்கள். சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்க நீங்கள் விடுங்கள். புல்லானது மேலே வரும். எங்கே உங்களுக்கு அதிகமான புல் கிடைக்கும்? சரியாக அதன் சுற்றியுள்ள ஓரங்களில். அது என்னவாயிருக்கிறது? அது அந்த வேர்களாயிருக்கிறது. உங்களால் சூரியனிடத்திலிருந்து ஜீவனை மறைத்து வைக்க முடியாது. அந்த சூரியன் பிரகாசித்துக் கொண்டே போகிறது. அந்த சிறிய வேர்கள் ஒதுக்கிடமாயிருந்தால் ஒரு 100 அடி கஜ தூரத்திற்கு வேர்கள் சுற்றி கொண்டு வரும்.
அதுதான் உங்கள் நடைபாதையில் இருந்ததான புல். ஒளியானது பிரகாசித்துக் கொண்டிருக்கையில் அந்த ஒன்று அங்கே அடியில் கிடந்தது. ஒளியானது பிரகாசிக்கும் பொழுது ஜீவனானது அதனுடைய ஜீவியத்திற்கு வருகிறது. தேவனுடைய குமாரன் ஒரு இருதயத்தின் மேல் பிரகாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனானது அதன் ஜீவியத்திற்கு வருகிறது. நானே வழியும் சத்தியமும் ஒளியுமாயிருக்கிறேன். நாம் வந்தாக வேண்டியதற்கு அங்கே 3 காரணங்கள் இருக்கின்றன. 4வது என்னவென்றால், எந்த காரியத்தையும் அதன் மேல் வைத்து கட்ட இயேசு மட்டுமே பாதுகாவலான அசையாத அஸ்திபாரமாயிருக்கிறார். அது உண்மை. மேலே வைத்து கட்டக்கூடிய அஸ்திபாரமாய் அது மட்டுமே இருக்கிறது. மற்றெல்லா அஸ்திபாரங்களும் சூரிமணலாயிருக்கின்றன. நான் கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் இருக்கிறேன். மற்றெல்லா நிலங்களும் சூரிமணலாயிருக்கின்றன. அதிகமான ஜனங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் கட்டுகிறார்கள். அவர்கள் வேலை செய்ய முயற்சித்து அவர்களால் எவ்வளவு பணத்தை சேர்த்து உருவாக்க முடியும் என்று பார்க்கிறார்கள். அவர்கள், நான் அதை செலவழிக்க முடியவில்லை என்றாலும் எனக்கு பின்னால் என்னுடைய பிள்ளைகள் செலவழிப்பார்கள் என்று கூறுகிறார்கள். அது என்ன செய்கிறது? அது அடிமைத்தனத்திற்கு திருப்பி வழி நடத்துகிறது. நீங்கள் உங்கள் பணத்திற்கு நீங்கள் ஒரு அடிமையாகி விடுகிறீர்கள். அநேகர் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஒரு கால் அந்த வண்ணமாய் நீங்கள் ஒன்றும் கோடீஸ்வரனாக இருக்க வேண்டியதில்லை. உங்களால் வெறுமன பணத்தை இச்சிக்க முடியும். நீங்கள் ஒரு கோடீஸ்வரனை போன்று அப்படியே குற்றவாளியாக இருக்கிறீர்கள். புரிகின்றதா? நரகத்தில் அங்கே கோடீஸ்வரர்கள் இருப்பது போன்று அங்கே பிச்சைக்காரர்களும் இருப்பார்கள். ஏனென்றால் அது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அதன் பேரில் உள்ள உங்கள் மனப்பான்மையாயிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை ஐஸ்வர்யங்களின் மேல் கட்டினால் அது விழுந்து போகும். பின்னர் இந்த அமெரிக்காவானது மேலே வைத்து கட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிற மகத்தான ஒரு காரியம் அங்கே இருக்கின்றது. புகழின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டும்படி அது முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. வாலிப பெண்கள், வாலிப பையன்கள், அவர்கள் அந்த தொலைக்காட்சி நட்சத்திரங்கள், சினிமா நட்சத்திரங்கள், அவர்களை நோக்கி பார்த்து அவர்களை போன்று நடந்து கொள்ளவும், உடுத்திக் கொள்ளவும், அவர்களை போன்று நடித்து காட்டவும் முயற்சிக்கிறார்கள். அது என்ன செய்கிறது? குழப்பமான பழுதடைந்த ஜீவியத்திற்கு வழிநடத்துகிறது. அதனுடைய துரும்பும் வைக்கோலும் நியாய தீர்ப்பிலே அவைகள் சுட்டரிக்கப்படும். ஒரே அஸ்திபாரமும் ஒரே நிச்சயமான அஸ்திபாரமும் இயேசுவாய் இருக்கிறார். அந்த காரணத்தினால்தான் நாம் அவரிடத்தில் வர வேண்டும். வேறு யாரும் அந்த அஸ்திபாரத்தை உடையவர்களாயில்லை. ஐஸ்வர்யங்கள் அதை உடையதாயில்லை. கீர்த்தியானது அதை உடையதாயில்லை. இன்றைக்கு நாம் அவ்வளவு அதிகமான கட்டிட அஸ்திபாரங்களை உடையவர்களாயிருக்கிறோம். நமக்கு தேவை. அமெரிக்க ஜனங்களால் சரியாய் ஒன்றையும் செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வேலையை கட்ட வேண்டும். அவர்கள் எதை செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்னவென்று நீங்கள் உணர்கிறீர்களா? ஏறத்தாழ வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய கட்டிடங்கள் எல்லாம் பொடி பொடியாக போகிறது. அஸ்திபாரமோ நொறுங்கும் மணலாயிருக்கிறது. நம்மில் அநேகர் கல்வியின் மேல் கட்டிக் கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கு போவதற்கு நாம் உபாத்தியர்களையும் கூட பெற முடியவில்லை. நாம் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அதெல்லாம் சரிதான். பள்ளிக்கூடம் அதன் ஸ்தானத்தில் சரியாயிருக்கிறது. ஆனால் அதனால் ஒருபோதும் கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுக்க முடியாது. இல்லையா? உபாத்தியர்கள் கூட நமக்கு கிடைக்கவில்லை. ஜனங்கள் அவர்களுக்கு போதிக்க கூட முயற்சிக்காத அளவிற்கு நம்முடைய 20 வயதுக்குட்பட்டவர்கள் மிகவும் முரட்டுத்தனமாயிருக்கிறார்கள். குட்டி ஆஸ்வல்டும் லெஸ்ஸும் அவர்கள் எல்லோரும் அவர்கள் உபாத்தியரை கட்டடத்தை விட்டு வெளியே ஓடும்படி செய்கிறார்கள். அவர்கள் ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். அவர்கள் ஒரு போராட்டம் செய்வார்கள். அவர்கள் பள்ளியை மூடுவார்கள். நான் அவர்களை குற்றம் சாட்டவில்லை. நான் அதினின்று வெளியேற முடிந்தால் அல்லது நான் ஒரு பள்ளி உபாத்தியராக இருக்க மாட்டேன். ஆனால் நாமோ கல்வியை குறித்து பேசுகிறோம். இப்பொழுது கல்வி அதெல்லாம் பரவாயில்லை. நாம் ஒரு கூட்டம் எழுத படிக்க தெரியாதவர்களை விரும்பவில்லை. ஆனால் கல்வி அதன் ஸ்தானத்தில் இருக்கும்படியாக நாம் விரும்புகிறோம். ஆனால் இன்றைக்கு அதன் தொல்லை என்னவென்றால், நாம் நம்முடைய பிரசங்கப்பீடத்தில் கல்வி அளிக்க முயற்சித்தோம். நாம் அதை செய்த போது நாம் வெளியேறும் பாதையை எடுத்துக்கொண்டோம். கிறிஸ்துவே அந்த அஸ்திபாரமும் அந்த வழியுமாயிருக்கிறார். நாம் கல்வியை வைக்கும் பொழுது கல்வி அதெல்லாம் சரிதான். ஆனால் கவனியுங்கள், அநேக சமயங்களில் கல்வியானது கல்வியின் பிசாசினத்திற்கு வழி நடத்துகிறது. அந்த கல்வியின் பிசாசு உங்களை எல்லாம் அறிவதற்கு வழி நடத்துகிறது. நீங்கள் அங்கே பெறும்பொழுது அப்பொழுது நீங்கள் ஒரு நாத்திகனாகவும் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவருமாக இருக்கிறீர்கள். எனவே கல்வியின் அஸ்திபாரத்தின் மேல் உங்களால் கட்ட முடியாது. அரசியல் அதிகாரங்களின் மேலும் நம்மால் கட்ட முடியாது. நல்லது, என்ன? நான் மிகவும் ஆர்வமாயிருக்கிறேன். நான் ஒரு ஜனநாயகன், நான் ஒரு குடியரசு சார்ந்தவன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். 2 சாராருமே அழுகி போனவர்கள். அங்கே ஒரே ஒரு அஸ்திபாரம் தான் இருக்கிறது. கிறிஸ்துவின் மேல் கட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேற எந்த அஸ்திபாரத்தின் மேலும் இந்த தேசம் கட்ட வேண்டியதில்லை. சரி, வேறொரு அஸ்திபாரம் போடப்படவில்லையே. நீங்கள் பரலோகத்திற்கு போவதற்கு வேறொரு அஸ்திபாரம் இல்லையே. இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரமே இல்லாமல் வேற எந்த அஸ்திபாரமும் பாதுகாப்பானதா இல்லை. சில காலத்திற்கு முன்னர் நியூயார்க் பட்டணத்தில்
நான் என் ஊழியக்கார நண்பர் ஒருவருடன் பயணம் செய்து கொண்டிருந்தேன். நான் அந்த மகத்தான கட்டிடம் என்றேன். நான் அங்கே பாரும், அது ஒருவேளை 50 அல்லது 60 மாடியாக இருக்கலாம். அது ஒரு மிகப்பெரியதான ஸ்தலமாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது என்றேன். நான் சொன்னேன், நல்லது, அங்கே ஒருவரும் இல்லையே என்றேன். அதற்கு அவர், இல்லை, அங்கே இருக்க மாட்டார்கள் என்றார். நான் என்ன விஷயம் என்றேன். அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு அந்த கட்டிடத்திற்கு ஏறத்தாழ என்ன செலவாயிருக்கும் என்று லட்சக்கணக்கில் உள்ள மதிப்பீட்டை அவர் என்னிடம் தெரிவித்தார். நான் சொன்னேன், ஏன் யாரும் அதற்குள் குடிபோகவில்லை என்று. அதற்கு அவர், ஏறக்குறைய அந்த கட்டிடம் எல்லாம் முடிக்கப்பட்டு வெளிப்புறமான எல்லா மெருகேற்றுதலும் எல்லா காரியங்களும் முடிந்த பின்னர் அந்த அஸ்திபாரம் சரியாக இல்லை என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். ஏதோ ஒரு மாக்கல்லின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது, உண்மையான கல் அல்ல. ஆகையினால் அந்த கட்டிடம் தீர்த்தொதுக்கப்பட்டது. ஆக அது ஒரே ஒரு காரியத்திற்கு தான் பயன்பட்டது. அதாவது அந்த குத்தகையாளர் அதன் உச்சிகளேறி கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ள பயன்பட்டது என்றார். வெளிப்புறமாக எவ்வளவு அழகாக காணப்பட்டாலும் கவலை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரமே இல்லாமல் அங்கே வேறொரு நிச்சயமான அஸ்திபாரமே இல்லை. அவரே மேல் வைத்து கட்டத்தக்கதான உண்மையான அஸ்திபாரமாயிருக்கிறார். மெக்சிகோ ஒரு அழகான பட்டணம். 2 வருடங்களுக்கு முன்பு நான் அங்கிருந்தேன். அங்கேதான் அந்த சிறிய மரித்த குழந்தை உயிர்த்தது. சற்று முன்பு பட்டணத்தில் நான் ஒரு மனிதனை அவனால் முடிந்த அளவு குடித்திருந்த அவனை வண்டியில் ஏற்றிக்கொண்டு வந்தேன். அவன் ஒரு நேரம் நீர் நின்று கொண்டிருந்ததை சங்கை டாக்டர் அல்லது வேறு ஏதோ நான் பார்த்திருக்கிறேன் என்றான். அவன் ஒரு கத்தோலிக்கன். அவன் ஒரு மரித்து போன சிறிய பெண்ணை மீண்டும் ஜீவனுக்கு கொண்டு வந்தது என்றான். நான் எப்போதும் உமக்கு மரியாதை கொடுப்பேன் என்றான். நான், உனக்கு இயேசுவை தெரியுமா என்றேன். அவன், நான் ஒரு கத்தோலிக்கன் என்றான். நான் அவனிடத்தில், நீ எந்த சபையை சேர்ந்தவன் என்று நான் உன்னை கேட்கவில்லையே, நான் உனக்கு இயேசுவை தெரியுமா என்று தானே கேட்டேன் என்றேன். நான் அவனிடத்தில், அந்த சிறிய கத்தோலிக்க ஸ்திரீ அங்கே வெளியே காலை 9 மணியிலிருந்து அவளுடைய கரத்தில் ஒரு மரித்து போன குழந்தையோடு அன்றிரவு 10:30 மணி வரை நின்று கொண்டிருந்த கதையை கூறினேன். மழையோ கொட்டிக் கொண்டிருந்தது. எப்படியாய் கர்த்தர் அந்த சிறு குழந்தையை மீண்டுமாய் ஜீவனுக்கு கொண்டு வந்தார். வைத்தியர் அதை அறிவிக்கும் வரைக்கும் நான் அதை அறிவிக்க அவர்களை விடவில்லை. அந்த குழந்தை மரித்தது என்றார். அவர் அதை அந்த காலை 9 மணிக்கே மரித்து விட்டது என்று அறிவித்தார். இது அந்த இரவு 10:30 மணிக்கு நடந்தது. அந்த சிறிய குழந்தையானது நான் அறிந்த மட்டில் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பட்டணத்தில், அது ஒரு அழகான பட்டணம், ஆனால் கட்டிடங்கள் எல்லாம் பின்பக்கமாக சாய தொடங்குகின்றன. ஏனென்றால் அழகாகவும் மெருகேற்றப்பட்டதுமான கட்டிடத்தை பெற ஒரு நவீன கால கட்டிட கலைஞரை அடைய அவர்கள் அவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தனர். உலகிலேயே அழகில் அதை மிஞ்சக்கூடிய வேறு ஸ்தலம் இருக்கிறதா என நான் சந்தேகப்படுகிறேன். ஆனால் போதுமான ஆழத்திற்கு சென்று கற்பாறையின் மேல் வைப்பதற்கு அவர்கள் தவறி போனார்கள். நண்பரே, இன்றைக்கு நம்முடைய சபைகளோடு இருக்கிற காரியம் அதுதான். இன்றைக்கு பாப்டிஸ்ட், மெத்தோடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், பெந்தேகோஸ்து, நஸ்ரேன்களோடு இருக்கிற காரியம் அதுதான். நம்முடைய சபைகளின் மேல் சார்ந்தவர்களாய் அல்ல, நாம் தனிப்பட்ட நபர்களாக தோண்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இயேசு கூறின அந்த கல்லை நாம் தொடுமட்டாய் நாம் தாமே தோண்டிக் கொண்டே போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் ஒருவரே உண்மையான அஸ்திபாரமாக இருக்கிறார், உண்மையாகவே. பின்னர் 5வதாக இன்னொரு காரியம், நான் இதை சொல்லியாக வேண்டும். அவர் ஒருவரே வெற்றியுள்ள பாதுகாப்பான சந்தோஷமும் சமாதானமுமாய் இருக்கிறார். அந்த காரணத்தினால் தான் நாம் அவரிடத்திற்கு வருகிறோம். நீங்கள் முட்டாளை போன்று சிரிக்கலாம், அல்லது இங்கிருந்து நீங்கள் வெளியே சென்று ஏதோ நகைச்சுவையை அல்லது ஏதோ காரியத்தை சில சினிமா நட்சத்திரங்கள் விரண்யமாக பேசுகையிலே உங்களுக்கு இடுப்பு உண்டாகும் வரை சிரிப்பதையும் நான் அறிவேன். அல்லது யாராவது சற்று அதிகமாக குடிக்க கொடுத்து நீ ஒரு பைத்தியக்காரனை போன்று சிரிக்கலாம், ஆனால் அது உனக்கு சமாதானத்தை கொண்டு வராது. இயேசு கிறிஸ்துவண்டை வருவது போன்று அங்கே வேறு ஏதும் சமாதானமோ வேறு ஏதோ சந்தோஷமோ கிடையாது. ஜனங்கள் அணிந்து கொள்வதை நான் கண்டிருக்கிறேன். வாலிபமான ஸ்திரீகள் வண்ணம் தீட்டி அவர்களுடைய புதிய கம்பளி துணி துண்டுகளால் அவர்களை சுற்றி கொண்டு சந்தோஷமாய் இருப்பது போன்று நடிக்க முயற்சிப்பதை நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் சந்தோஷமாய் இல்லை, அவர்கள் வெறுமன ஒரு வரையப்பட்ட தீயைத்தான் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரையப்பட்ட தீயினால் உங்களால் குளிர்காய முடியாது. வாலிபமான மனிதர்கள், அவனுடைய தசைநார்கள் மிகவும் பெரிதாக இருக்கிறது என்றும், நீங்கள் ஒரு ஆணியை அடிக்க முடிந்தால் அது ஒருபோதும் அவனை புண்படுத்தாது என்றும், ஒரு கத்தியினுடைய கூர்மையான தகடும் அவனிடையில் வளைந்தது என்று சிந்திக்க முயற்சிப்பவர்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். சரியாக அவனுக்கு சில வருஷங்களை கொடுங்கள், அவன் அப்படியே வயது சென்றவனாகி சுருங்கினவனாவான். கிறிஸ்துவுக்கு புறம்பாக அங்கே ஏதும் நித்தியமான சந்தோஷமே இல்லை. இங்கே பாருங்கள், இன்றிரவு இங்கே உங்களில் யாராவது பரிபூர்ண ஆரோக்கியத்தில், உங்களுடைய குடும்பம் பரிபூர்ண ஆரோக்கியத்தில், உங்களை சுற்றிலும் உள்ள யாவரும்
இங்கே இல்லாத தாயாரை குறித்து என்ன? உன்னுடைய தகப்பனார் இப்போது மரித்துக் கொண்டிருக்கவில்லை என்று உனக்கு எப்படி தெரியும்? ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னர் இங்கிருந்து சற்று தூரத்தில் உங்களுடைய பிள்ளைகளில் ஒன்று கொல்லப்படவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? வேறு ஏதோ காரியம் சம்பவிக்கவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்றிரவு நீங்கள் இந்த கட்டடத்தை விட்டு வெளியே போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு இருதய பாதிப்பால் நீங்கள் ஒரு கால் கீழே விடலாம், உங்களுக்கு தெரியாது. ஆக கிறிஸ்துவுக்கு புறம்பாக அங்கே எந்த நித்திய சந்தோஷமும் இல்லை. அந்த காரணத்தினால் தான் நாம் அவரிடத்தில் வந்தாக வேண்டும். நீங்கள் விஸ்கி குடிக்கலாம், நீங்கள் சந்தோஷம் கொள்ளலாம், உலகத்தின் காரியங்களை நீங்கள் உடையவர்களாய் இருக்கக்கூடும். ஆனால் அவைகள் வெற்றியான சந்தோஷங்கள் அல்ல. அவரை போன்ற சமாதானத்தை வேறொன்றாலும் கொடுக்க முடியாது. அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஓ, நீங்கள் என்னிடத்தில் சமாதானம் உண்டு எனலாம். உங்களிடத்தில் எப்பொழுதாவது உண்மையான சமாதானம் இருந்திருந்தால் நீங்கள் இயேசுவை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவை உடையவர்களாய் இல்லை என்றால் நீங்கள் அவரிடத்தில் வரும் வரைக்கும் சமாதானம் என்றால் என்ன என்று கூட உங்களுக்கு தெரியாது. நான் ஜனங்கள், ராஜாக்கள், சர்வாதிகாரிகள், மகத்தான மனிதர்கள், உடற்பயிற்சி போட்டியாளர்கள், சினிமா நட்சத்திரங்கள், இன்னும் எல்லாவற்றையும் கண்டிருக்கிறேன். அவர்கள் சமாதானமானவர்களாய் இல்லை. அவர்களை நோக்கி பாருங்கள், ஒரு சில நிமிடங்கள் அவருடைய கண்களை பாருங்கள். அவர்கள் நரம்பு கோளாறு உள்ளவர்கள். புரிகின்றதா? இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பான சமாதானத்தை எந்த மனிதரோ, எந்த ஸ்திரீகளோ, எந்த குழந்தையோ, எந்த ஒருவரும் உடையவர்களாய் இருக்க முடியாது. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. புரிகின்றதா? உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதில்லை. ஆனால் அவர் நித்திய சமாதானத்தை, ஒரு நிலையான சமாதானத்தை உடையவராய் இருக்கிறார். நீங்கள் ஜீவித்தாலும், நீங்கள் மரித்தாலும், மழை வந்தாலும், சூரியன் பிரகாசித்தாலும், எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் சமாதானத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். எனக்கு சகோதரன் சக்கரேனின் அவர் பாடும் பழைய எண்ணெய் எனக்கு பிடிக்கும். மகத்தான பெரிய வயதான நபர், ஆற்றை போன்ற சமாதானம் எனக்கு உண்டு, ஆற்றை போன்ற சமாதானம் எனக்கு உண்டு என்று பாடுகிறார். ஓ, அது சரியே. நீங்கள் சமாதானத்தை உடையவர்களாய் இருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவே உங்களுடைய சமாதானமாய் இருக்கிறார். ஆக அந்த காரணத்தினால்தான் நாம் சமாதானத்தை கண்டடைய கிறிஸ்துவண்டை வர வேண்டும். எப்பொழுது ஆறாவது காரியமாக இன்னும் ஒரு காரியத்தை கூற நான் விரும்புகிறேன். ஆம், ஆறாவது காரியம், அவர் ஒருவரே நிலையான சாதனையாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிற்கு புறம்பாக நித்தியமாய் இருக்கக்கூடிய நீங்கள் சாதிக்க முடியும் என்றும் நீங்கள் அடைய முடியும் என்கிற ஏதாவது காரியத்தை எனக்கு சொல்லுங்கள். ஒரு அருமையான வீட்டை கட்டுங்கள், ஒரு 10 லட்சம் டாலர்களை பெறுங்கள், தேசத்திலேயே மிகவும் பெயர் பெற்ற ஸ்திரீயாயிருங்கள், இதுவரை வீதிகளில் நடந்தவரிலேயே மிகுந்த பலமுள்ள மனிதனாயிருங்கள், உலகினுடைய நினைவு சின்னமாயிருங்கள், பரிசு சண்டைக்காரராயிருங்கள். நீங்கள் என்னவாக இருக்க வேண்டுமானாலும் இருங்கள். நீங்கள் சிக்கிக்கொள்ளாமலும் கவிழ்க்கப்படாமலும் மறிக்காமலும் இருக்கிறீர்களா என்று பாருங்கள். உண்மை, அது செய்வதற்கு சில சூரியன்களை என்று மற்றொன்றாலும் முடியாது. ஆகையினால் அங்கே இருக்கின்ற ஒரே நித்திய சாதனை இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறது. அங்கே நாம் வெற்றி அடையக்கூடியதான மிக உயர்ந்ததும் மிக சிறந்ததுமானது அவராக இருக்குமானால் அப்பொழுது நாம் அதனை நம்முடைய சாதனையாக ஆக்குவோமாக. நாம் அவரை பெற்றுக் கொள்கிறோம் என்று நிச்சயமாயிருப்போமாக. நீங்கள் ஒரு கால் பிரசங்கியா இருக்கலாம், நீங்கள் ஒரு கால் ஒரு போதகராக இருக்கலாம், நீங்கள் ஒரு கால் ஒரு கண்காணியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கால் ஒரு சபையின் அங்கத்தினராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய சாதனையுடையவர்களாய் இல்லை என்றால் நான் ஒரு பிரசங்கியாக ஆகும் வரைக்கும் நிறுத்த மாட்டேன், நான் ஒரு கண்காணியாக ஆகும் வரைக்கும் நிறுத்த மாட்டேன், நான் ஒரு சபை அங்கத்தினராக ஆகும் வரைக்கும் நிறுத்த மாட்டேன் என்று நீங்கள் சாதிக்கும்படி கூறலாம். அந்த காரியங்கள் எல்லாம் சரிதான், கனத்துக்குரியவை. ஆனால் இங்கே கவனியுங்கள் சகோதரனே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் குறைவாய் நிற்க வேண்டாம். இல்லை என்றால் நீங்கள் ஒரு நித்தியமான சாதனையை உடையவர்களாய் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய போதகர், ஆம், உங்களுடைய போதகரின் பணி சீக்கிரத்தில் மங்கி மறைந்து போம். உங்களுடைய கண்காணியின் பணி சீக்கிரத்தில் போய்விடும். உங்களுடைய சபை அங்கத்தினரின் எண்ணிக்கை ஜனங்களின் சிந்தனைகளிலிருந்து நீக்கப்படுவதற்கு சில நாட்கள் ஆகும். அப்படியே கொஞ்ச காலத்தில் நேரிடும். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பலனாக அடைந்திருந்தால் அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் மறிக்க முடியாது. இப்பொழுது கடைசியாக நான் இதை கூற விரும்புகிறேன். நாம் இயேசுவண்டை வருவதற்கு இங்கே இன்னொரு காரணம் இருக்கிறது. அவர் ஒருவர் மட்டுமே மறுரூபமாகுதலை உடையவராக இருக்கிறார். நான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஓ, அது என்னை பக்தி பரவசம் அடைய செய்கிறது. மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரே ஒருவர், ஆமையா, என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். காலையில் அல்லது நாளை ஞாயிறாய் இருப்பதினால் திங்கள் காலையில் நீங்கள் கடைக்கு போங்கள். நீங்கள் மருந்து கடைக்கு சென்று உங்களை மகிமைக்குள் மாற்றும் அளவிற்கு உங்களை அவ்வளவு பரிசுத்தமாக்கக்கூடிய சில மருந்தை நீங்கள் வாங்குங்கள். கல்லறையிலிருந்து மகிமைக்கு உங்களை மறுரூபப்படுத்தும் ஒரு வைத்தியர் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யட்டும். நீங்கள் மிகவும் சமர்த்தராய் கல்வி பயின்று எப்படி பாபேல் கோபுரத்தை போன்ற இன்னொன்றை கட்ட வேண்டும் என்று நீங்கள் அறிவீர்கள். அது அதே வழியில் முடிவடையும். கண்டறியுங்கள். வேறு ஏதாவது வழியில் போக முயற்சித்து கண்டறியுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை மட்டுமே தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே பூமியிலிருந்து மகிமைக்கு மறுரூபமாக்கப்பட முடியும். அவர் ஒருவரே மறுரூபமாயும் மறுரூபமாக்கப்படக்கூடிய ஒரே வழியுமாய் இருக்கிறார். நீங்கள் அதை வாங்க முடியாது, உங்களால் முடியாது. அதற்காக நீங்கள் வேலை செய்ய முடியாது. நீங்கள் அதை பெற்றுக் கொண்டாக வேண்டும். அது உங்களுக்கு ஒரு வரமாயிருக்கிறது. உங்களை எடுத்துக்கொள்ள தேவனுடைய மறுரூபமாகுதல். ஒரு வயதான மனிதனிலிருந்து அல்லது வயதான ஸ்திரீயிலிருந்து மீண்டும் ஒரு வாலிப மனிதனாகவோ வாலிப ஸ்திரீயாகவோ மாற்றக்கூடிய ஏதோ மருந்தை போய் வாங்குங்கள். உங்களால் அதை வாங்க முடியுமா என்று கண்டறியுங்கள். உங்களால் ஒருபோதும் முடியாது. மருத்துவ ஆதிக்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உள்ளதாக இருக்காது. இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பாக எந்த ஆதிக்கத்திலும் அது உள்ளதாக ஒருபோதும் இருக்காது. ஆனால் அவர் இதை கூறியுள்ளார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன், அவனை மறுரூபமாக்குவேன், மகிமையை அவனை எடுத்துக் கொள்வேன். இந்த பூமிக்குரிய சரீரம் அழிந்து போனாலும், இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. மறுரூபப்படுத்துதல், வீடுகளில் பண்டமாட்டுதல், இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவது. அவர் ஒருவரே நித்திய ஜீவனை உடையவராயிருக்கிறார். அவர் ஒருவரே சந்தோஷத்தை உடையவராயிருக்கிறார். நான் இதையும் கூட சொல்லலாமா? நீங்கள் போய் அவரை காணக்கூடிய ஒரே ஸ்தலம் அவருக்குள்ளாயிருக்கிறது. நீங்கள் அவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தலம் நீங்கள் அவருக்குள் செல்லும் போதுதான் இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அவருக்குள்ளாக வந்தாக வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் வியந்து போய் உங்கள் தலையை சுற்றிலுமாய் அடித்துக் கொள்வீர்கள். நீங்கள் யூகிப்பீர்கள், அது உங்களுக்கு ஒரு புதிராக இருக்கும். நீங்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அந்த காரணத்தினால்தான் அந்த யூதர்கள் அந்த நாட்களில், ஏன் இந்த ஆள் பெயர்சபூலாயிருக்கிறான், இந்த ஆள் இதுவாய் அதுவாய் மற்றதாயிருக்கிறான் என்றார்கள். அவர்கள் அவரிடத்தில் ஒருபோதும் வரவே இல்லை. அவர்கள் அவரை வழியாய் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஒருபோதும் அவரை சத்தியமாய், ஒளியாய், அஸ்திபாரமாய், முந்தினவராய், பிந்தினவராய், அல்பாவாய், ஒமேகாவாய், அவர் இருக்கிற மற்ற எல்லா காரியங்களிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எல்லாவற்றிலும் எல்லாமாயிருக்கிறார். அந்த காரணத்தினால்தான் அவர்கள் அவரை கண்டபொழுது அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அங்கே பிலிப்பு வந்து நாத்தான்வேல் இடத்திற்கு சென்று நாத்தான்வேலை கொண்டு வந்தான். நாத்தான்வேல் இயேசுவானுடைய சமூகத்திற்குள் நடந்து வந்தான். நாத்தான்வேல் இயேசுவானுடைய சமூகத்திற்குள்ளாக வந்தபோது இயேசுவானவர் அவனை நோக்கி பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு அவன், ரபி, நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அதற்கு அவர், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அங்கே சுற்றி நின்று கொண்டிருந்த பிரசங்கிமார்கள், ஆசாரியர்கள், இந்த மனிதன் பெயல்செபூலா இருக்கிறான், அவனுக்குள்ளாக அவன் பிசாசையுடனா இருக்கிறான், அவன் ஒரு குறி சொல்லுகிறவன் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு இயேசுவானவர், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறதை நான் உங்களுக்கு மன்னிப்பேன். ஆனால் என்றோ ஒரு நாளில் பரிசுத்த ஆவியானவர் அதே காரியத்தை செய்ய வருகிறார். அவருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூறினாலும் அது இம்மையிலும் மறுமையிலும் ஒருபோதும் மன்னிக்கப்படாது என்றார். உங்களால் எப்படி முடியும்? அவர் உங்களுடைய சொந்த வார்த்தையே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று கூறும்பொழுது நீங்கள் என்னை எப்படி குற்றப்படுத்த முடியும்? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்க நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் நீங்கள் எப்படி என்னை குற்றப்படுத்த முடியும் என்றார். நீங்கள் என் பிதாவை அறிந்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் என்னையும் கூட அறிந்திருப்பீர்கள், அது உண்மை. என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று அவர் கூறியுள்ளார். கிறிஸ்துவல்லாமல் ஒருவனும் தேவனை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் தெய்வீக சுகமளித்தலை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்? சிலர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். சிறிய போதகர் ஒரு கால் அதை இங்கே பிரசங்கித்திருக்கலாம். உங்களில் சிலர் தங்கள் தலைகளை சொரிந்து கொண்டு நான் அதை விசுவாசிப்பதில்லை என்று கூறியிருக்கலாம். புரிகின்றதா? அதை விசுவாசிக்க உங்களுக்கு ஏதும் நிபந்தனை கிடையாது. அப்படியே விசுவாசத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அதை காண்பீர்கள். இயேசு, இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகம் என்னை காணாது, அதாவது உலக ஒழுங்கு என்னை இனி காணாது, இருந்தாலும் விசுவாசிகளாகிய நீங்கள் என்னை காண்பீர்கள் என்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நான் போன பின்பு திரும்பி வந்து உங்களோடு இருப்பேன் என்றார். நான் முதிர்வயதுள்ளவனாய் இருக்கையில் நான் எப்படி மீண்டும் பிறக்க முடியும்? இரண்டாவது முறையாக என் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசிக்க கூடுமோ என்று நிக்கதேமு கேள்வி கேட்டான். அதற்கு அவர், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றார். இப்பொழுது அங்கே இருக்கின்ற உண்மையான மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுதலாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அது கிரியை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்டாலொழிய அதை உங்களால் உண்மையாகவே காண முடியாது. ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கான ஒரே வழி, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறப்பதென்பது நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள்.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவை வெளிப்படுத்தினவர், உங்களுக்குள் அவரை தாமே அடையாளம் கண்டுகொள்ள செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். அந்த காரணத்தினால் தான் நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும். அமெரிக்காவோடு இருக்கிற காரியம் அதுதான். இந்த கூட்டங்கள் தேசத்தை அப்படியே கிழக்கிலிருந்து மேற்கு, வடக்கு, தெற்கு வரைக்கும் மாறிக்கொண்டது. அந்த காரணத்தினால் தான் அங்கே தூரத்தில் அணுகுண்டு இந்த தேசத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரணத்தினால் ஒரு அழிவு சமீபமாயிருக்கிறது. காரணம், தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுத்தப்பட்டு ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அவர் தேவையில்லை. அவரை குறித்து அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். அவர்களுடைய சபையை குறித்து அவர்கள் வெட்கப்படவில்லை. அவர்களுடைய மார்க்கத்தை குறித்து அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய சபையை விட்டு பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது அது அவர்களை வெறித்தவர்களை போன்று தள்ளாடவும், வெவ்வேறு பாஷைகளில் பேசவும், அப்படியாய் தொடர்ந்து போய்கொண்டு வியாதியஸ்தரை சுகப்படுத்துதல் முதலியவற்றை செய்யும்படி ஆக்கினது. அவர்கள் ஒரு கூட்ட கல்லாதவர்கள் என்றும் பேதமையுள்ள ஜனங்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். வேதமோ அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் கூறியுள்ளது. ஆனால் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டனர். ஏனென்றால் அவர் நடந்து கொண்ட விதமாகவே அவர்கள் நடந்து கொண்டனர். அவருடைய ஜீவன் அவர்களுக்குள்ளாக இருந்தது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர் செய்த கிரியைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தனர். இயேசு பரிசுத்த யோவான் 14:7 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்றார். அங்கேதான் நீங்கள் இருக்கிறீர்கள். அதன் காரணமாகத்தான் நாம் இன்றைக்கு கிறிஸ்துவினிடத்திற்கு வந்தாக வேண்டும். கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் பாதையின் முடிவில் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேசங்கள் உடைந்து கொண்டிருக்கின்றன என்று நான் விசுவாசிக்கிறேன். முடிவு காலம் சமீபமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அது அப்படித்தான் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். வெளிப்படையாக அது அப்படியா இருக்கிறது என்று நான் முற்றிலுமாய் அறிவேன். நான் இன்னும் அதிகமாக சென்று நான் அதை அறிவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவேன். நாம் பாதையின் முடிவில் இருக்கிறோம். அப்படியா எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் அல்லது வாரங்கள் எனக்கு தெரியாது. ஒருவருக்கும் தெரியாது. இயேசுவுக்கும் கூட தெரியாது. அவர் தேவன் மட்டுமே அதை அறிந்திருக்கிறார் என்றார். அது எப்பொழுது இருக்கும், எந்த மணி வேளையில் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது சீக்கிரத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய வருகைக்கு முன்னதாக சம்பவிக்க வேண்டியவளாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு புறம்பாக இருக்கின்ற என் நண்பனே, இன்றிரவு நான் உன்னை நம்ப செய்யட்டும். உனக்கு உறுதியான அஸ்திபாரமும் வழியும் சத்தியமும் ஒளியும் வேண்டுமானால் நீ இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிரு. அப்பொழுது அவருடைய ஆவியானது அசைபாடும் பொழுது நீ அவருடைய ஆவியை அறிந்து கொள்வாய். அவர்களிடத்தில் அப்பொழுது காரியம் அதுவாகத்தான் இருந்தது. அவர்கள் அவரை கண்டார்கள். கிணற்றண்டையிலே அந்த ஸ்திரீ, அவள் அந்த நாளில் இருந்த பிரசங்கிமார்களில் பாதி பேர் தேவனை குறித்து அறிந்ததை காட்டிலும் அதிகமாக அறிந்திருந்தாள். ஏன்? அவள் அவரை கண்ட மாத்திரத்தில் அவர் ஒரு சாதாரண யூதனை போன்று, ஒரு சாதாரண மனிதனை போன்று காணப்பட்டார். அவர் அவளிடம், ஸ்திரீயே, தாகத்துக்கு தாய் என்றார். அதற்கு அவள், ஏன், நீர் யூதனாய் இருக்க சமாரியர்களிடம் இது போன்று கேட்பது வழக்கமில்லையே என்றாள். அதற்கு அவர், உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே என்னிடத்தில் குடிப்பதற்கு ஏற்றிருப்பாய். நீ இங்கு வந்து மொண்டு கொள்ள கூடாத தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன் என்றார். அவர் அவளை பகுத்தறியும் வரை அவர் அவளிடத்தில் பேசிக்கொண்டே சென்று அவளுடைய கோளாறு என்னவென்பதை பிடித்துக் கொண்டார். நாம் ஒவ்வொருவரும் தவறு என்னவா இருந்தது என்று அறிவோம். அவள் ஒரு விபச்சாரியா இருந்தாள் என்று அமெரிக்க ஜனங்களாகிய நாம் விசுவாசிக்கிறோம். அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். 6வதோடு ஜீவித்துக் கொண்டிருந்தாள். எனவே அவர், போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அவளோ, எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். அதற்கு அவர், நீ உண்மையை சொன்னாய். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒருவனும் உன்னுடைய புருஷன் அல்ல. நீ உண்மையை சொன்னாய் என்றார். அதற்கு அவள், ஐயா, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்பொழுது மேசியா வரும்பொழுது அந்த விதமாக அவர் தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று நாங்கள் அறிவோம். அவர் இந்த காரியங்களை எங்களுக்கு சொல்லுவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றாள். அதற்கு அவர், உன்னோடு பேசுகிற நானே அவர் என்றார். அவள் தண்ணீர் கொடுத்து வைத்துவிட்டு ஊருக்குள்ளாக போனாள். அவள் என்ன செய்திருந்தாள்? அவள் ஏற்றுக்கொண்டிருந்தாள். வெளிப்படுத்துதல் அது அவளிடத்தில் வந்தபொழுது அவள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தாள். அவள் ஊருக்குள்ளாக ஓடி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் மேசியாதானோ என்றாள். அவள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தாள். அங்கேதான் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் அப்படியே திரும்பி, அவன் பெயல்செபூலாய் இருக்கிறான், நாங்கள் அவனோட எத்தகைய தொடர்பும் வைக்க மாட்டோம் என்றார்கள். அவர்கள் ஒரு அஸ்திபாரத்தை உடையவர்களாய் இருந்தனர். அவர்கள் ஒரு வழியை உடையவர்களாய் இருந்தனர். அவர்கள் ஒரு வழியை உடையவர்களாய் இருந்தனர்.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் கூறியுள்ளது. எனவே செம்மையாய் தோன்றுகின்ற அந்த வழியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைய துவங்கும் பொழுது நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள். சுகமாக்கப்படுவதற்கு சுகமளிப்பவர் யார் என்று அறிவதே அந்த வழியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சுகமளிப்பவராக இருக்கிறார். உங்களை சுகப்படுத்துவதற்கு இன்றிரவு அவர் இங்கே வருவாரானால் அவர் எப்படி நடந்து கொள்வார்? அங்கே முற்காலத்தில் அவர் நடந்து கொண்ட விதமாகவே அவர் நடந்து கொள்வார். ஒரு ஸ்திரீ கூட்டத்தினூடாக தள்ளிக்கொண்டே போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவர் சுற்றி திரும்பி, என்னை தொட்டது யார் என்றார். ஒவ்வொருவரும் அப்படியே நின்றனர். அவர் அவளை கண்டுபிடிக்கும் வரையில் சுற்றிலும் பார்த்தார். அவர் அவளிடத்தில், அவளுக்கு உதிரப்போக்கு இருந்தது என்றும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றும் கூறினார். அது நேற்றைய இயேசுவாய் இருந்தது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்தால் அது இன்றைய இயேசுவாய் இருக்கிறது. கிறிஸ்துவை உங்களுக்குள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் அதை விசுவாசிக்க முடியாது. அதன் பின்னர் அது அவர்தான் என்று அவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அவரை ஏற்றுக்கொள்வதும் அவரை பெற்றுக்கொள்வதும் அந்த விதமாகவே இருக்கிறது. இப்பொழுது நாம் ஏன் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அங்கே 7 காரணங்கள் இருக்கின்றன. நாம் வேறு யாரிடத்துக்கும் போக முடியாது. நீர் மட்டும்தான். நீங்கள் சபைக்கு போய் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் போய் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஸ்தாபனமும் எனக்கு தெரியாது. ஸ்தாபனங்களுக்கு எதிராக இடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் அநேக ஜனங்கள் தாங்கள் ஒரு சபையை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் இயேசுவிடத்திற்கு வர வேண்டும். சபை அல்ல, அவரே வழியாயிருக்கிறார். சபை அல்ல, அவரே சத்தியமாயிருக்கிறார். சபை அல்ல, அவரே ஒளியாயிருக்கிறார். ஒரு சபை அஸ்திபாரம் அல்ல, அவரே அஸ்திபாரமாயிருக்கிறார். அவரே நித்திய சந்தோஷமாயும் நித்திய ஜீவனாயும் ஒரே நிலையான சாதனையாயும் ஒரே மறுரூபமாகுதலாயும் இருக்கிறார். அவரிடத்தில் வருவதே தேவனை அறிந்து கொள்வதற்கான ஒரே வழியாயும் வெளிப்படுத்தலை காணுவதற்கான ஒரே வழியாயும் சுகமாக்கப்படுவதற்கான ஒரே வழியாயும் இருக்கிறது. நீங்கள் அவரிடத்திற்கு வந்து அடையாளம் கண்டுகொண்டு அவரை விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள், நல்லது சகோதரன் பிரணாம், அப்பேற்பட்டதான கிரியைகள் செய்யப்பட்டதை நான் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறுகிறீர்கள். நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதை காண்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது கூட்டமானது துவங்குவதற்கு சரியாய் ஏற்பாடாய் கொண்டிருக்கிறது. அவரை கண்டறிய வேண்டும் என்பவர்கள், அவரை அறிந்து கொள்வதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பவர்கள் இங்கிருக்க நான் விரும்புகிறேன். அவருடைய ஆவி இந்த கூட்டத்திற்குள் வருமானால் அவரை அடையாளம் கண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? உங்களுடைய கருத்தை உயர்த்துங்கள். நான் அவரை அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதான விதத்தில் நான் அவரை அறிந்து கொள்ள விரும்புவேன் என்று கூறுங்கள். உங்களுக்கு நன்றி. நீங்கள் எப்படி அவரை அடையாளம் கண்டு கொள்ளுவீர்கள்? அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்த அதே கிரியைகளை அவர் செய்யும் காரணத்தினாலா? இப்பொழுது பரிசுத்த யோவான் 5:19 அவர் என்ன சொன்னார்? ஒரு பெரிய கூட்டமான ஜனங்கள் ஊனமுற்றவர்களாயும் முனமாக்கப்பட்டவர்களுமாயும் இருந்த பெதஸ்தா குளத்தை அவர் கடந்து சென்றார். இயேசு அந்த 2000 அல்லது அதிகமான ஜனங்கள் அருகில் நடந்து சென்றார். அவர்கள் அருகில் நடந்து சென்றார். ஒரு படுக்கையின் மேல் கிடந்த ஒரு மனிதனை அவர் கண்டார். ஏனென்றால் அவர் அறிந்திருந்தார். பாருங்கள், அதற்கு முன்பே அவனை அவர் பார்த்திருந்தார். இந்த வருடங்கள் எல்லாம் அவர் அங்கே இருந்திருந்தார். அவன் முடமாக்கப்பட்டவன் அல்ல, அவனால் நடக்க முடிந்தது. அவர், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். அதற்கு அவன், என்னை தண்ணீரில் கொண்டு போய்விட என்னிடத்தில் யாரும் இல்லை. நான் போவதற்குள்ளே வேறொருவன், வேகமாக நடக்கக்கூடியவன் முதலில் இறங்குகிறான் என்றான். நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அதற்கு அவர், உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டிற்கு போ என்றார். அந்த மனிதன் அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். அவன் அவர்களை அங்கே விட்டுவிட்டு தூரமாய் நடந்து போய்விட்டான். இப்பொழுது அது மிகவும் நலமானதாய் காணப்படவில்லையா? ஆனால் அது இயேசுவாய் இருந்தது. இருதயத்திற்குள்ளாக ஏன் என்று இருந்தது. இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் இன்னொரு வசனம் 19வது வசனத்தில் அவர் ஏன் அதை செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவர்கள் அவரை கேள்வி கேட்ட பொழுது அவர், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அது உங்களுக்கு புரிகிறதா? பிதா கிரியை செய்து வருகிறதையே நானும் இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். வேறு வார்த்தைகளில், பிதா எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார், நான் என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை நான் காண்பேன். அவர் என்ன கூற சொல்லுகிறாரோ அப்படியே நான் கூறுவேன். அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மட்டுமே நான் செய்கிறேன் என்பதாகும். அதுதான் அஸ்திவாரம், அதுதான் சத்தியம், அதுதான் வழி, அதுதான் ஒளி. அல்லேலூயா! அது இயேசுவாக இருக்கிறது. நான் அவரை ஒருபோதும் கண்டதில்லையே எனலாம். முடிக்கின்ற தருணத்தில் நான் அதை கூறுகிறேன். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு மெக்சிகோ வளைகுடாவிற்கு அருகான
பிளாரிடாவிலோ அங்கு எங்கோ அல்லது எங்கோ கீஸ் என்ற இடத்திலாகும். அங்கே ஒரு வைத்தியர் இருந்தார். அவர் மீன்பிடிக்க சென்றார் என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு மிக நல்ல வழிகாட்டியாக இருப்பதாக நம்பப்பட்ட ஒரு வயதான வழிகாட்டியை தண்ணீரிலிருந்து எப்படி வெளியே வருவதென்றும் தண்ணீருக்குள் எப்படி அவரை உள்ளே கொண்டு போவது என்பதை அறிந்து கொள்ள கூலிக்கு பொருத்திக் கொண்டார். அந்த வயதான வழிகாட்டி படகில் ஏறிக்கொண்டு துடுப்பை கரையில் உந்தி தள்ளிவிட்டு அவனுடைய துடுப்புகளோடு அங்கே சிறிது தூரம் சென்று சிறிது நேரம் காத்திருந்தான். இன்னும் பகல் வெளிச்சம் இல்லாதிருந்தது. ஒவ்வொரு காலையிலும் சமுத்திரத்தின் மேல் சுழன்று வருகிறதான அந்த விரோதமான காற்றை அந்த நபர் உணரத் துவங்கினான். அவன் சிந்திக்க துவங்கி, நாம் கடலிலே மேய்ந்து கொண்டிருக்கிறோம், அலையானது நம்மை கடல் நோக்கி எடுத்துக் கொண்டு போகிறது என்று அவன் கூறினான். அவன் படகை கண்டபோது அவர்கள் அசைந்து கொண்டிருப்பதை போன்று காணப்பட்டது. அவன் சொன்னான், நான் அந்த வழிகாட்டியிடம் பேச விரும்பவில்லை, ஆனால் நான் ஏதாவது கூறுவது நல்லது என்று அவன் நினைத்தான். அவன் சினங்கொண்டிருந்தான். அவன், ஐயா, நாம் கடலில் மேய்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் மேய்ந்து கொண்டிருக்கவில்லையா, சொல்லும் என்றான். ஓ, அவன், நான் அப்படி நினைக்கவில்லை என்றான். அசைவற்று அமைதியாயிருந்தான். கொஞ்சம் கழித்து அந்த படகானது கடல் நோக்கி போய்க் கொண்டிருந்ததையும் மூடுபனியும் இருளுமாய் இருந்ததையும் அவன் கவனித்தான். அவர், நாம் கடலில் மேய்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதாவது செய், நீ ஒரு வழிகாட்டியா இருக்கிறாயே, ஏதாவது செய், சீக்கிரம், நாம் கடலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், எந்த வழியாக நாம் திரும்பி போக வேண்டும் என்றார். அந்த வயதான வழிகாட்டி அப்படியே அவனால் அமைதியாய் இருக்க முடிந்த அளவு அங்கே உட்கார்ந்திருந்து, நல்லது, சிறிது நேரம் காத்திரும், வெளிச்சமாயிருக்கும், அப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்வோம் என்றான். அப்படியே கொஞ்ச நேரம் காத்திருங்கள், தேவனுடைய உண்மையான வெளிச்சம் இன்றிரவு இந்த கட்டடத்துக்குள் பிரகாசிப்பதாக. அப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள். அதன் பின்னர் எந்த வழியாய் போக வேண்டும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, நானே வழியும் சத்தியமும் ஒளியுமாய் இருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான், நானே ஆட்டு தொழுவத்திற்கு வாசல் என்று வேத வார்த்தைகளில் கூறப்பட்டிருக்கிறது. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டு முடிவிலே நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று முடிவாக கூறுகிறேன். அந்த நான் இருக்கிறேன் என்பது நேற்றுமல்ல, நாளையும் அல்ல, அது என்றென்றைக்கும் நான் இருக்கிறேன் என்று மாறாதா இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தலைமுறையிலும் நித்தியத்தினூடாகவும் இன்னமும் நான் இருக்கிறேன் என்பதாக இருக்கிறது. இப்பொழுது நீர் இன்னமும் அந்த மகத்தான நான் இருக்கிறவர், நான் இருந்தவர் என்றல்ல, அல்லது இருப்பவர் என்றல்ல, இருப்பினும் நீர் இருந்தீர், நீர் இருப்பீர், ஆனால் இருப்பினும் நான் இருக்கிறேன் என்று நீர் என்னென்றைக்கும் பிரசன்னமாய் இருக்கிறீர். நாங்கள் யாரிடத்தில் போவோம் கர்த்தாவே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நீர் இந்த காரியங்களை செய்கிறதை நாங்கள் காண்கிறோம். தேவன் அவரோடு இருந்தாலொழிய எந்த மனிதனாலும் இந்த காரியங்களை செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலன் கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. நிக்கதேமு அதையே அறிவித்தான். ரவி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். பரிசேயர்களாகிய நாங்கள், சபை அங்கத்தினர்களாகிய நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் சபைக்கு வெளியே தள்ளப்படுவோம். ஆனால் நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவன் ஒரு மனிதனோடு இருந்தாலொழிய எந்த மனிதனாலும் நீர் செய்கின்ற கிரியைகளை செய்ய முடியாது என்றான். உண்மையாகவே கர்த்தாவே, என்னென்றைக்கு மண்டமண்டமாகவே இருக்கிறது. நீர் அதே அஸ்திபாரமாய், அதே வழியாய், அதே சத்தியமாய், அதே ஒளியுமாய் இருக்கிறீர், அதே அஸ்திபாரமாயும் இருக்கிறீர். நீர் அதே சந்தோஷமாயிருக்கிறீர், நீர் அதே மறுரூபமாயிருக்கிறீர். அவை எல்லாவற்றிலும் நீர் அதேவாக இருக்கிறீர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். இருதயத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிற அதே ஒருவராகவே இருக்கிறீர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். அதே சுகமளிப்போராயும் அதே இரட்சகராகவும் இருக்கிறீர். தேவரே, இங்கே பாவிகள் ஒரு கால் இருக்கலாம். உம்மை காண விரும்புகிறவர்கள் யார் என்று நான் கேட்கும் போது 20 அல்லது 30 கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டன. குமாரன் பிரகாசிக்கும் வரை காத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் என்ற என்னுடைய கடைசி குறிப்பின் மேல் இன்னும் சிறிது அதிக நேரம் நான் அவர்களை வைக்கிறேன். மூர்க்கவெறி கொண்டவர்களாக இருக்காதீர்கள், சபை விட்டு வெளியே ஓடி போகாதீர்கள், நீண்ட நேரம் இங்கே உட்கார்வதற்கு இது மிகவும் உஷ்ணமா இருக்கிறது என்று கூறுகிறவர்களாக இருக்காதீர்கள். ஆனால் நாம் சிறிது நேரம் காத்திருப்போமாக. குமாரன் பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் மேலே வரட்டும். இயேசுவானவர் காட்சியில் வந்து அவர் இந்த பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்தது போலவே செய்து நிறைவேற்றுவாராக. அப்பொழுது நாங்கள் எந்த வழியாய் போக வேண்டும் என்பதை நாங்கள் காண்போம். அதை அழியும் பிதாவே, நாங்கள் இதை அவருடைய மகிமைக்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இது உஷ்ணமாய் இருக்கிறது என்று நான் அறிவேன். நமக்கு அதிகப்படியான நேரம் இல்லை. இந்த விவரங்கள் எல்லாம் உண்மையா இருக்கிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அங்கே திரும்புவதற்கு வழியே இல்லை, வேறு வழியே கிடையாது. நல்லது, நீங்கள் எப்படி நிச்சயமா இருக்க முடியும்? ஒரு ஸ்தாபனம் என்ற முறையில் நான் சபையை குற்றப்படுத்தி இருக்கிறேன்.
தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறது. பேராயர்களின் உபதேசம் முதலானவற்றின் மேல் அது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தை நான் குற்றப்படுத்தி இருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் தெய்வீக சுகமளித்தலை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விசுவாசிப்பதில்லை. முழு சுவிசேஷ உபதேசங்களை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர்களுடைய ஸ்தாபனங்கள் பெந்தேகோஸ்துகள் அப்படியே வெகு தூரமாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை. நசரேயர்கள், யாத்திரிக பரிசுத்தர்கள், அவர்கள் மிதக்கப்படப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மனிதனின் உபதேசமாகிய அத்தியிலை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள துவங்கினார்கள். மனிதனோ நாம் எங்கே போக முடியும் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். திரும்பி சென்றவர்களான அந்த 70 பேரை போன்று நீங்கள் இருக்க போகிறீர்களா, அல்லது இன்றிரவு பேதுருவை போன்றிருப்பீர்களா? கர்த்தாவே, நாங்கள் எங்கே போவோம்? வேறு ஏறத்தில் நாங்கள் போக முடியும்? நீர் நித்திய ஒளியின் வார்த்தை உடையவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் கண்டிருக்கிறோம். நீர் ஒருவர் மட்டும்தான் அதை உடையவராய் இருக்கிறீர் என்று கூறுங்கள். இயேசு ஒருவர் மட்டுமே உன்னுடைய ஆத்துமாவை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய சபை உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்கிறார். மரணத்துக்கு பிறகு நீங்கள் விசுவாசத்தையோ அல்லது எதையாவது சாதிக்கக்கூடியதையோ எங்கே நீங்கள் காணவும் கண்டறியவும் முடியும்? மரணத்துக்கு பிறகு ஒரு சபையானது உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? வைத்தியர்கள் உங்களை கைவிடும் போது உங்களுக்காக ஒரு சபை என்ன செய்ய முடியும்? புற்றுநோயினால் தின்னப்பட்டு மருத்துவ விஞ்ஞானம் உங்களை கைவிட்டிருக்கும் போது எந்த மனிதனும் உங்களுக்காக என்ன செய்ய முடியும்? அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் அங்கே ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. அங்கே ஒருவர் இருக்கிறார். அங்கே ஒரு வழி இருக்கிறது. அங்கே ஒரு ஒளி இருக்கிறது. அங்கே ஒரு தேவன் இருக்கிறார். அங்கே ஒரு சுகமளிப்பவர் இருக்கிறார். அங்கே ஒரு இரட்சகர் இருக்கிறார். அங்கே ஒரு மகிமையடைந்தவர் இருக்கிறார். அவர் இன்று நம்ம மத்தியில் இருக்கிறார். ஏனென்றால் அவர் இருப்பேர் என்று வாக்களித்தார். அவர் எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை அவர்களும் கூட செய்வார்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகமானது அது அப்படியே சபையாய் புறம்பே இருக்கிறவர்களாய் உள்ளது. அவர்கள் இனிமேல் என்னை காண மாட்டார்கள். இருந்தாலும் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் இலக்கண பள்ளிக்கு சென்ற எவரொருவருக்கும் நான் என்பது ஒரு தனி பிரதிபெயர் என்று தெரியும். புரிகின்றதா? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார். அவர் என்ன கிரியைகளை செய்தார்? பிதா அவருக்கு காண்பித்ததையே. அந்த காரணத்தினால்தான் நான் என்னுடைய கடைசி கருத்தில் காத்திருங்கள் என்றேன். நான் உங்களுக்கு வீணாக பிரசங்கித்திருக்கவில்லை. அவர் செய்ததாக வேதம் என்ன கூறியுள்ளதோ, அவர் செய்ததை வேத வார்த்தையிலிருந்து நான் என்ன உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேனோ, நான் கூறுகிறதை இயேசுவானவர் செய்யவில்லை என்றால் அப்பொழுது நான் உங்களிடத்தில் கூறியுள்ளது தவறாக இருக்கிறது. அப்பொழுது வேதாகமும் தவறாக இருக்கிறது. நாம் வெளியே சென்று முகமதிய மார்க்கத்தை கண்டறிவோம். நாம் புத்த மதத்தை கண்டறிவோம். வேறு ஏதாவது உண்மையா இருக்கிற மார்க்கத்தை கண்டறிவோம். சகோதரனே, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லட்டும். நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக அங்கே ஒரே ஒரு வழியும் ஒரே ஒரு சத்தியமும் தான் இருக்கிறது. அங்கே ஒரே ஒரு மார்க்கம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதனுடைய ஸ்தாபகர் மரித்தோரிலிருந்து எழும்பி என்றைக்குமாய் ஜீவிக்கிறார் என்று நிரூபிக்க முடியும். ஆமென். அதுதான் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையாயிருக்கிறது. அவர்கள் மெத்தோடிஸ்டுகளாக, பேப்டிஸ்டுகளாக, பிரஸ்பிட்டேரியனாக, இன்னும் என்னவெல்லாமோ நசரேயராக, யாத்திரிக பரிசுத்தர்களாக, பெந்தேகோஸ்துகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிறந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் ஒருபோதும் ஒழிந்து போகாத அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு அந்த நித்திய நம்பிக்கையில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுதிலிருந்து ஒரு வாரமாக அவர்கள் உங்களுடைய பெட்டியின் மீது தூசியை எறிந்தாலும் கூட அது உங்களை இன்னமும் சிறிதேனும் பாதிக்காது. நீங்கள் இந்த பழைய கட்டிடத்திலிருந்து புதிய ஒன்றுக்கு போகிறீர்கள். அவ்வளவுதான். அது உங்களை கடைசி நாளில் எழுப்பும். திரும்பத்தக்கதாக உள்ள ஒரே ஸ்தலம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. நான் என் முழு இருதயத்தோடும் என் முழு பலத்தோடும் நான் அவரிடத்திற்கு திரும்புவேன். நாங்கள் பம்பாயில் செய்தது போன்றே நான் 5 லட்சம் பேரை உடையவனாக இருந்தாலும் நான் இருப்பது போன்றே இருப்பேன். இங்கே இந்த சிறிய சபையில் இன்றிரவு ஒரு 150 பேர்களில் அல்லது அதை போன்று ஏதோ ஒருவேளை அநேகம் பேர் இல்லாமல் இருக்கலாம். அதே விதமாக என்னையே அவர் மேல் ஆதாரமாய் கொண்டு இன்றிரவு எந்த விதத்திலாவது அவர் தம்மை தாமே வெளிப்படுத்துவார். அது அவர் இங்கிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்யும். ஜெப அட்டைகளா? நீங்கள் ஏதாவது கொடுத்திருக்கிறீர்களா? அது உண்மை. நீங்கள் எத்தனை கொடுக்கிறதாக சொன்னீர்கள்? நான் இன்று உண்மையாகவே சகோதரன் ரடலை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இது மிகவும் உஷ்ணமாயிருக்கிறது. இங்கு உள்ளே ஜனங்கள் நெருக்கப்பட்ட திணிக்கப்பட்டது போன்றவாறு இருப்பார்கள். ஆனால் இதுதான் அது என்று நான் யூகிக்கிறேன். நான் முதலில் செய்தது போன்று நான் என்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வர போக வேண்டும் என்று இருந்தேன். நான் காரோட்டுகையிலே இங்கே எத்தனை பேர் இருந்தார்கள் என்று பார்த்து அது நிரம்பி இருந்ததை கண்டு அப்படியே நான் பின்னால் வந்தேன். புரிகிறதா? வந்து சுற்றிலுமாய் திரும்பி பின்னாக வந்தேன். இப்பொழுது இது உஷ்ணமாயிருக்கிறது. ஆனால் சரியாக ஒரு சிலர்
பின்னர் ஒருவேளை இன்னும் சிலர் நமக்கு வரலாம், இன்னும் சில பேர், அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இப்பொழுது கர்த்தர் நமக்காக ஏதாவது முதன்மையானதை செய்வார் என்று நான் சொல்லவில்லை. ஒரு கால் அவர் செய்வார், ஒரு கால் அவர் செய்யாமலும் இருப்பார், எனக்கு தெரியாது. இப்பொழுது என்ன, நீ ஒன்றிலிருந்து துவங்கினாயா? ஒன்று, சரி. ஜெப அட்டை எண் ஒன்றை வைத்திருக்கிறது யார்? உங்களுடைய கரத்தை சற்று உயர்த்துவீர்களா? யாரோ ஒருவர் ஜெப அட்டை எண் ஒன்றோடு இருக்கிறார். நீங்கள் அதை குறித்து நிச்சயமா இருக்கிறீர்களா? எண் ஒன்று. ஓ, நான் வருந்துகிறேன். சரியம்மா, நீங்கள் நேராக இங்கே வாருங்கள். எண் 2. யாரிடம் எண் 2 உள்ளது? ஜெப அட்டை எண் 2. உங்களுடைய கரத்தை நீங்கள் மேலே உயர்த்துவீர்களா? சிறிய பெண். ஓ, நான் வருந்துகிறேன். ஜெப அட்டை எண் 2. உங்களுடைய கரத்தை மேலே உயர்த்துவீர்களா? சரி. ஜெப அட்டை எண் 2 இங்கே இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? அந்த அம்மாளா? அம்மா, சரியாக இங்கே வாருங்கள். நேராக இங்கே. எண் 3. சீக்கிரமாய் பாருங்கள். இப்பொழுது ஒரு கால் யாராவது செவிடா இருக்கலாம், அல்லது யாராவது எழும்ப முடியாதவராக இருக்கலாம். எண் 3. தயவு செய்து உங்களுடைய கருத்தை உயர்த்துங்கள். ஜெப அட்டை எண் 3. சரி ஐயா, இந்த மனிதர் எனக்கு தெரியும். சரி. எண் 4. உங்களுடைய கருத்தை மேலே உயர்த்துங்கள். ஜெப அட்டை எண் 4. தயவு செய்து யாரிடமாவது எண் 4 இருக்கிறதா? இங்கே உள்ள இந்த அம்மாளா? இந்த அம்மாளை எனக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். நான் தவறாக இல்லை, நான் சரியாக கூறுகிறேன் என்று நினைக்கிறேன். எண் 4. எண் 5 பின்னாலே. சரி. எண் 6. ஜெப அட்டை எண் 6. சரி. எண் 7. ஜெப அட்டை எண் 7. அந்த பெருந்தன்மையான மனிதன் வருகிறார். எண் 8. பெல்லி, நீ அங்கே போய் அதை ஒழுங்குபடுத்துவாயா? அதனால் உனக்கு நிற்பதற்கு அல்லது வேறு எதற்காவது இடம் இருக்கும். எண் 9. யாரிடம் ஜெப அட்டை எண் 9 உள்ளது? இங்கே இருக்கிறேன் நம்மளா? சரி. எண் 8. சரி. எண் 9. ஜெப அட்டை எண் 9 யாரிடம் இருக்கிறது? சுற்றி பாருங்கள். யாராவது செவிடா இருக்கலாம். எண் 9. எண் 9. அவர்கள் நடந்து வெளியே போனார்களா? நீங்களே சுற்றி பாருங்கள். யாராவது அவர்களுடைய கரத்திலே ஒரு ஜெப அட்டையை வைத்திருக்கிறார்களா? சுற்றி பாருங்கள். ஒருவேளை யாரோ எழும்ப முடியாதவர்களாக இருக்கலாம். ஜெப அட்டை எண் 9. நாங்கள் யாரையும் தவறவிட விரும்பவில்லை. இங்கே இருக்கின்ற இந்த அம்மாள் 9வது எண்ணை வைத்திருக்கிறார்களா? பாருங்கள். இல்லை, இல்லை, அது அப்பாலே உள்ளது. எண் 9. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய எண் அழைக்கப்பட்டாலுடைய நீங்கள் அப்படியே வர வேண்டாம். எண் 9. இந்த அம்மாளை எனக்கு தெரியும். திருமதி ஃபோர்ட், உங்களிடம் ஜெப அட்டை எண் 9 இருக்கிறதா? யாராவது பாருங்கள். ஒருவேளை அவளால் கேட்க முடியாமல் இருக்கலாம். ஜீன், ஒரு நிமிடம் நீங்கள் அங்கு போய் அதை குறித்து பார்க்க முடியுமா? சகோதரன் ஃப்ரெட், இங்கே வந்து பில்லிக்கு ஒரு நிமிடம் உதவி செய்யுங்கள். சரி. எண் 10. எண் 10 வைத்திருக்கிறது யார்? எண் 9. எண் 10. எல்லோரும் எங்கே இருக்கிறீர்கள்? சரி. அப்படியானால் இவைகளோடு நாம் துவங்குவோம். அப்படியானால் இவைகளை கொண்டு வாருங்கள். சரி. இப்பொழுது ஜெப வரிசையில் இருக்கின்ற உங்களில் எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும்? உங்களுக்கு என்னை தெரியும், அவருக்கு எனக்கு தெரியும். சரி. அங்கே கூட்டத்தார்களில் என்னை தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன கோளாறு என்று எனக்கு தெரியாது என்று உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் சுகமனமாக இருக்கிறீர்களா? உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். சரி, சரி. இப்பொழுது நீங்கள் என்னை அறியாமல் இருக்கிறீர்கள், நான் உங்களை அறியேன். நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் இந்த சிறிய ஜெப வரிசையில் இருக்கையிலே நீங்கள் இந்த பக்கமாய் பார்த்து அந்த ஸ்திரீ செய்த வண்ணமாய் செய்ய நான் விரும்புகிறேன். இப்பொழுது பாருங்கள், ஜனங்களோ சுகவீனமாய் இருக்கிறார்கள். நான் இங்கே ஏதும் குணமானவர்களை காணவில்லை. ஆனால் இந்த ஜனங்கள் சுகவீனமாய் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு சுகம் தேவையா இருந்தால் அங்கே அவர்களை சுகமளிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார். அது ஒரு மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. இப்பொழுது அவர் எப்படி அதை செய்திருக்க முடியும்? அவர் அதை எப்படி செய்கிறார்? அவர் அதை செய்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்ற காரணத்தால் அவர் அதை உடையவராக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இப்பொழுது அவர் ஜீவிக்கிறார் என்றால் அப்பொழுது அவர் இன்னமும் சுகமளிக்கிறவராக இருக்கிறார். அது சரியா? உங்களுடைய கரங்களை மேலே உயர்த்துங்கள். அவர் இன்னமும் ஜீவிக்கிறார் என்றால் அவர் இன்னமும் சுகமளிக்கிறவராக இருக்கிறார். சரி. பின்னர் இன்றிரவு அவர் இங்கே ஜீவிக்கிறார் என்று உங்களுக்கு அவர் நிரூபிக்க முடிந்தால், அவர் தாமே நிரூபிக்க முடிந்தால், இப்பொழுது அவர் ஒரு சரீர உருவத்தில் இங்கே இருக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய சரீரம் தேவனுடைய வலது பாரசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர்களுக்கு தெரியும்? அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவி இப்பொழுது இங்கே திரும்பி வந்து அவருக்குள் அது இருந்தபோது செய்ததான அதே கிரியைகளை அவர் கூறினதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சரி. அவர் செய்த அதே கிரியைகளை அவர் நம்மில் செய்வாரானால், இப்பொழுது ஜெப அட்டைகள் இல்லாதவர்களாகிய நீங்களும் என்னை அறியாதவர்களும் உங்களுடைய கரத்தை மேலே உயர்த்தினவர்களும் நீங்கள் இந்த பக்கமாக நோக்கி பார்த்து, கர்த்தாவே, நீர் இங்கே உள்ளே இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றும்
நான் உம்முடைய வஸ்திரத்தை தொட விரும்புகிறேன் என்று கூறுங்கள். ஏனென்றால் இப்பொழுது நீர் என்னுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறீர் என்று வேதம் கூறியுள்ளது. நான் சுகவீனமாய் இருக்கிறேன், எனக்கு ஜெபம் தேவை, நான் உம்முடைய வஸ்திரத்தை தொட விரும்புகிறேன். ஆகையால் நீர் சகோதரன் பிரணாமின் மூலமாக பேசி என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லும் என்று கூறுங்கள். வெறுமே அதை செய்யுங்கள். அவர் இங்கே இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதை கண்டறிவீர்கள். ஜெப வரிசையில் முதலாவது இருக்கிறது யார்? சரி, இங்கே நாற்காலியில் இருக்கும் இந்த அம்மாளா? சரி சரி. முதலாவது காரியம், நான் உங்களை அறியேன், நான் சிந்திக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களா இருக்கிறோம். நாம் அந்நியர்கள், சரிதானே? இப்பொழுது எனக்கு தெரியாத ஒரு ஸ்திரீ இங்கே இருக்கிறாள். அவளை குறித்து நான் ஒன்றுமே அறியேன். என்னுடைய ஜீவியத்தில் அவளை நான் கண்டதே இல்லை. அவள் எனக்கு ஒரு அந்நியல். அப்படியே வேதாகமத்தில் அது இருந்தது போன்றதான ஒரு காட்சியை போல நாம் இங்கு இருக்கிறோம். நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் பரிசுத்த யோவான் 4 போன்று இங்கே ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் சந்திக்கிறார்கள். இயேசு அந்த ஸ்திரீயை கிணற்றண்டையிலே சந்தித்தார். அவர் அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை. அதற்கு முன்பு அவளும் அவரை கண்டதில்லை. எனவே அவர் ஸ்திரீயே தாகத்துக்கு தாய் என்றார். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவளுடைய ஆவியோடு தொடர்பு கொண்டிருந்தார். அவள் சமாரியரிடத்தில் இப்படியாய் கேட்பது யூதருக்கு வழக்கமில்லையே, எங்களுக்கு ஏதும் சம்பந்தம் கிடையாது என்றாள். அவர் போய் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு இங்கே வா என்றார். அவள் எனக்கு புருஷன் இல்லை என்றாள். அவர் அது சரிதான், உனக்கு 5 பேர் இருந்தார்கள், நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஒருவனும் உன்னுடையவன் அல்ல என்றார். அதற்கு அவள், ஐயா, நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். இப்பொழுது சமாரியர்களாகிய நாங்கள் அறிவோம், மேசியா வரும்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் அவர் எங்களுக்கு அறிவிப்பார் என்று நாங்கள் அறிவோம். ஆனால் நீர் யார் என்றாள். அதற்கு அவர், உன்னோடே பேசுகின்ற நானே அவர் என்றார். அவள் ஓடிப்போய் பட்டணம் முழுவதிலும் கூறினாள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அல்லது அவளை குறித்து ஏதோ காரியம், அவரை வந்து பாருங்கள், அவர் மேசியாதானோ என்றாள். அது அந்த நாளின் மேசியாவின் அடையாளமாக இருந்தால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்போது அது இருந்தது போலவே இன்றைக்கும் அது அதே விதமாக இருக்காதா? அவர் அதே காரியத்தை செய்ய மாட்டாரா? அவர் அதே விதமாக அதை செய்வாரானால் பாவியாகவோ அல்லது இல்லாமலோ இந்த கட்டடத்தில் உள்ள எத்தனை பேர் அதை விசுவாசிப்பீர்கள்? உங்களுடைய கரத்தை நாங்கள் காணட்டும். இப்பொழுது இங்கே என்னுடைய கரம் இருக்கிறது. நான் அறிந்த மட்டில் என்னுடைய ஜீவிய நாட்களில் அந்த ஸ்திரியை நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. அவள் இங்கே நின்று கொண்டு இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறிக்கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு கிறிஸ்தவளாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அவரை குறித்து ஒன்றுமே அறியாமல் இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறுகின்ற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அநேகராய் இருக்கின்றனர். புரிகின்றதா? அவர் அநேகர் அந்நாளில் என்னிடத்தில் வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்பார்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியேன் என்பேன் என்று அவர் கூறினார். இப்பொழுது இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரானால், இங்கே நமது மத்தியில் அவர் இருப்பாரானால், அவருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்த முடிந்தால், அவரிடத்தில் என்னை ஒப்புக் கொடுக்க முடிந்தால், அப்பொழுது அப்படியே அவர் செய்தது போன்றே என் மூலமாக அவர் கிரியை செய்வார். கிணற்றண்டையில் சமாரிய ஸ்திரீனிடத்தில் இயேசு மூலமாய் அவர் செய்தது போன்று என் மூலமாய் தேவன் கிரியை செய்வாரோ? அது சரியா? இப்பொழுது இங்கே நாம் இருக்கிறோம். நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. அது உங்கள் எல்லோரையும் விசுவாசிக்கும்படி செய்யுமா? அது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துமா? எனவே அவர் இங்கே இருக்கிறார் என்றால், அவர் ஜீவிக்கிறார் என்றால், அப்பொழுது அவர் இன்னமும் உங்களுடைய இரட்சகராகவும் இன்னமும் உங்களுடைய சுகமளிப்பவராகவும் இருக்கிறார். அது சரியா? அவர் செய்வாரா என்று இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது தேவனே, இது இப்பொழுது உம்முடைய கரங்களில் இருக்கிறது. எஞ்சியுள்ளது உமக்கு சொந்தமானது. ஏனென்றால் மனிதனால் இந்த காரியங்களை செய்ய முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது உம்மிடத்திலிருந்து வர வேண்டியதாக இருக்கிறது. தயவு செய்து பிதாவே, இன்றிரவு இங்கே உட்கார்ந்திருக்கிற ஜனங்களின் நன்மைக்காகவும் சுவிசேஷத்தின் மகிமைக்காகவும், பிதாவே, நீர் இன்னமும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறீர் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அது செய்யப்படுவதாக. அறியாமலும் யூகித்துக் கொண்டும் ஆச்சரியப்பட்டுக் கொண்டும் இருக்கின்ற அவர்களுடைய சில இருதயங்களில் இருளானது ஒரு கால் இருக்கலாம். நீர் மட்டும் வந்து ஒளியை பிரகாசிக்க செய்தால் அவர்கள் அந்த வழியை கண்டு பின்னர் உமக்குள்ளாக செல்வார்களாக. அவர்கள் சுகவீனமாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுகமாக்கப்படுவார்களாக. அவர்கள் இழக்கப்பட்டவர்களாய் இருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. குமாரன் எழும்பும் போது கரைக்கு திரும்பி போகும்படியை நாங்கள் காண்போம். இதை அழியும் கர்த்தாவே. நீதியின் சூரியன் தாமே அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தோடு உதித்து அவருடைய மகத்துவத்தை இந்த ஸ்தலத்தின் மேல் பரப்புவாராக. இதை அழியும் பிதாவே, தேவனின் மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறோம். ஆமேன். நீங்கள் பயபக்தியா இருக்க நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இது சபையில் விளையாடி கொண்டிருப்பதல்ல என்பதை நாம் உணர்கிறோம். இது சர்வ வல்லமையுள்ள தேவனின் சமூகத்தை இந்த சிறிய கட்டடத்திற்குள் அடைக்கிறதாக இருக்கிறது. இப்பொழுது நான் எங்கே நிற்கிறேன் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? இங்கே 150 பேர் இருக்கிறார்கள். நான் ஒரு நேரத்தில் 10,000 கணக்கானோர்
லட்சக்கணக்கானோர் 5 லட்சம் எத்தனை பேர் இருந்தார்களோ அவர்கள் முன்பாக அவர்கள் அங்கே நாத்திகர்களோடும் அவிசுவாசிகளோடும் நம்பிக்கையற்றவர்களோடும் பாம்பை கையாளுபவர்களோடும் மற்ற எல்லோரோடும் உட்கார்ந்து கொண்டிருந்த போது இதை கூறியிருக்கிறேன். அவர் தவறி போக மாட்டார். இப்பொழுது அவர் தாம் வேதாகமத்தின் தேவனாய் இருக்கிறார் என்று நிரூபிக்க வேண்டியவராயிருக்கிறார். இல்லை என்றால் அவர் வேதாகமத்தின் தேவன் அல்ல. அவர் வேதாகமத்தின் தேவனாய் இருந்தால், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்தால், இந்த ஸ்திரீ இங்கே இருக்கிறாள் என்பதை அவர் கூற முடிந்தால், நான் அவளை கண்டதே இல்லை, அதாவது அவளுக்கு ஏதாவது சொல்ல எனக்கு அது பற்றி ஒன்றுமே தெரியாததை அவள் அறிவாள். கிணற்றண்டையிலே சமாரிய ஸ்திரீக்கு அவர் செய்தது போன்று அவள் என்னத்திற்காக இங்கு இருக்கிறாள் என்று அவளுக்கு அவர் சொல்ல முடிந்தால், அவள் அறிந்திருந்த ஏதோ காரியத்தை அவளிடத்தில் அவரால் விளக்கி கூற முடிந்தால், எனக்கு அவளை தெரியவும் கூட தெரியாது, அவளுக்கு என்னை தெரியாது. எனவே ஜீவியத்தில் முதல் முறையாக நாங்கள் இருவரும் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களிடத்திலிருந்து எல்லா தெளிவின்மையையும் போக்கும் அளவிற்கு அவ்வளவு கடினமாய் உங்களை குலுக்கும். அவர் அதை அளிப்பாராக என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. இப்பொழுது ஜெபிக்கப்படுவதற்காக இங்கே இந்த அம்மாள் இருக்கிறாள். நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது விசுவாசிக்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது இந்த ஸ்திரியை அறியாதவனாய் கிணற்றண்டையிலே அந்த ஸ்திரீக்கு நம்முடைய கர்த்தர் செய்தது போன்று நான் இவளிடத்தில் அப்படியே ஒரு வினாடி பேச விரும்புகிறேன், சரியாய் ஒழுங்காக அவளுடைய ஆவியோடு தொடர்பு கொள்வதற்காக. இப்பொழுது நாங்கள் இதற்கு முன்பாக சந்தித்ததே இல்லை, ஆனால் இருந்த பொழுதிலும் கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார், அவர் என்னை அறிந்திருக்கிறார். நீ இங்கே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றும் நீ அறிந்திருக்கிற ஏதோ காரியத்தை பற்றி என்னை கேட்கும்படி அவர் என்னிடம் சொல்ல முடிந்தால், நான் உன்னை குறித்து ஒன்றுமே அறியேன். ஒருவேளை உனக்கு விளக்கி கூறுவதற்காக என்னை இங்கே கொண்டு வந்து உன்னை இங்கே அனுப்பியிருந்தால், அல்லது அவர் என் மூலமாய் பேசி நீ இந்த மேடைக்கு எதற்காக வந்தாய் என்று என்னிடம் கூற முடிந்தால், அது நீ அவரை விசுவாசிக்கும்படி செய்யுமா? அது உன்னை விசுவாசிக்க செய்யுமா? எப்பொழுது நான் காண்கிறேன், கூடி வந்துள்ளவர்கள் நாங்கள் விசுவாசிப்போம் என்கிறார்கள். தேவன் இன்னமும் தேவனாயிருந்தால் ஏதோ காரியம் சம்பவிப்பதற்காக இப்பொழுது இதோ நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த அதே காரியம் என்னால் இப்பொழுது அந்த ஸ்திரியை காண முடிகின்றது. அவளுடைய கண்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டுமென அவள் விரும்புகிறாள். அவளுடைய கண்களில் அவளுக்கு ஏதோ கோளாறு இருக்கிறது. அதொன்றும் ஒரு யூகம் அல்ல, அது உண்மை. அவளுடைய கண் பார்வை அவளுக்கு குறைந்து கொண்டே போகிறது. அவளுடைய கண்களுக்காக ஜெபிக்க வேண்டுமென அவள் விரும்புகிறாள். அது உண்மை. அது சரி என்றால் சகோதரியே, அந்த கைக்குட்டையை அவளுக்கு ஆட்டி காட்டு. இப்பொழுது என்னுடைய ஜீவியத்தில் இதற்கு முன்பு நான் அவளை கண்டதே இல்லை. அது என்ன செய்தது? அது என்ன செய்தது? அவள் ஒரு அருமையான நபர் போன்று காணப்படுகிறாள். நான் அதை யூகித்ததாக நீ நினைக்கிறாயா? சரி, நாம் பார்ப்போம். இப்பொழுது இந்த அம்மாள் இது முதற்கொண்டு எல்லா சந்தேகமும் இந்த சபையை விட்டு எடுத்து போடப்பட்டு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சகோதரன் ரடல் பிரசங்கிக்கையில் இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையில் வெளிப்பட்டு அது அவ்வண்ணமாகத்தான் இருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டது என்று இந்த பிரசங்கப்படத்தின் மூலமாக அறியப்படுவதாக. இப்பொழுது ஆம், அவளுடைய கண்கள் மோசமாய்க் கொண்டே போகிறதை நான் காண்கிறேன். அது அவளுடைய கண்களில் இருக்கும் ஒரு சூட்டு தழுவு போன்று இருக்கிறது. பின்னர் இன்னொரு காரியம், அவளிடத்தில் வேறு ஏதோ கோளாறு இருக்கிறது. அவளுக்கு ஏதோ விதமான அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. அது ஒரு பெரிய தழும்பு தசையை உண்டாக்கி இருக்கிறது. அவள் இந்த பட்டணத்தில் இருந்து வரவில்லை, அவள் இந்த நாட்டிலிருந்தும் வரவில்லை. அவள் கெண்டக்கியிலிருந்து வருகிறாள். அது உண்மை. அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். ஒரு சிறிய பெண், சுமார் 8 அல்லது 10 வயது இருக்கலாம். அந்த மகளுக்காக அவளுக்கு ஜெபம் தேவையா இருக்கிறது. ஏனென்றால் அந்த மகள் ஒரு அறுவை சிகிச்சையை எதிர்நோக்கி இருக்கிறாள். அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. அது உண்மைதானா அல்லது இல்லையா என்று பாருங்கள். அம்மாளே, அது உண்மைதானா? அது உண்மைதான் என்றால் மீண்டுமாய் அந்த கைக்குட்டையை ஜனங்களுக்கு அசைத்து காட்டு. அவள் ஒரு சிறிய பெண்ணாய் இருக்கிறாள். சரி, உன்னுடைய பெயர் என்னவென்று தேவனால் என்னிடத்தில் கூற முடியும் என்று நீ நம்புகிறாயா? இங்கே நான் ஏதோ காரியத்தை உனக்கு காட்டுவேன். இதோ ஒரு மனிதன் வருகிறார், உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அது உன்னுடைய கணவன். அவர் இங்கே பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அது உண்மை. அவருக்கும் கூட சுகம் தேவையாயிருக்கிறது. அவருக்கு கீழ்வாதம் இருக்கிறது. அது உண்மை. உன்னுடைய பெயர் கேம்பர். அது உண்மை. நீங்கள் கெண்டக்கியில் இருந்து வருகிறீர்கள். நீங்கள் கெண்டக்கிக்கு திரும்பி போங்கள். அந்த கைக்குட்டையை கொண்டு போய் அந்த பிள்ளையின் மேல் அதை வையுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். அறுவை சிகிச்சை வேண்டாம். ஆமென். நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? அது ஏறக்குறைய அந்த ஸ்திரீனுடைய ஜீவியத்தின் ஒரு கலைக்களஞ்சியமாயிருக்கிறது. நான் என்னுடைய கரங்களை பற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய ஜீவியத்தில் அவரை கண்டதே இல்லை. சரி, இப்பொழுது அவர் தொட்டது என்ன என்று பாருங்கள். அவர் என்ன செய்தார்? அவர் அந்த பிரதான ஆசாரியரை தொட்டார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய அந்த ஒருவரை அவர் தொட்டார். ஆமென்.
சுகமளித்தல் தேவனுடைய சொந்த சாட்சியாய் அவருடைய சொந்த மகிமையாய் இருக்கிறது. சரி, நீர் எனக்கு அந்நியராய் இருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். உம்மை எனக்கு தெரியும் என்று நான் நம்பவில்லை. தேவன் உம்மை அறிந்திருக்கிறார். உம்முடைய கோளாறு என்ன என்று அல்லது உமக்கு என்ன தேவை என்று தேவன் எனக்கு வெளிப்படுத்தினால், அது சுகவீனமா, வீட்டுக்காரியமா, அல்லது அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் விசுவாசியுங்கள். அம்மாளே, நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இப்பொழுது நான் அறியாத இன்னொரு அம்மாள் இங்கே இதோ இருக்கிறாள். அவளுக்கு எனக்கு தெரியாது. நாங்கள் ஒருவருக்கொருவர் முழுவதுமாய் அந்நியர்களாய் இருக்கிறோம். இதுதான் ஜீவியத்தில் எங்களுடைய முதல் முறையான சந்திப்பாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வர முடிந்தால், சமூகமானது இப்பொழுது இங்கே உள்ளே வந்தால், இந்த ஸ்திரீயை குறித்து ஏதாவது காரியத்தை நமக்கு கூறுவார். இப்பொழுது அவளை சுகப்படுத்துவது நான் அதை செய்ய முடியாது. அவர் கல்வாரியில் மரித்த பொழுது தேவன் அதை செய்தார். அவள் ஒரு பாவியா இருந்தால் நான் அவளை ரட்சிக்க முடியாது. ஏனென்றால் இயேசுவானவர் அதை செய்தார். அது ஏற்கனவே முடிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் நம்மால் அதை விசுவாசிக்க முடிந்தால், அவர் இன்னமும் ஜீவிக்கிறார் என்றும் அவருடைய கிரியைகள் இன்னமும் உண்மையா இருக்கிறது என்றும் காண்பிக்க, அதை நமக்கு தத்ரூபமாக்க அவர் இருக்கிறதான சமூகத்திற்குள் அவரால் வர முடியும். உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். உங்களால் மட்டும் இப்பொழுது விசுவாசிக்க கூடுமானால் தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். சந்தேகப்படாதீர்கள். இப்பொழுது யாரோ நல்லதாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் சரிதான். நான் கெண்டக்கி நாட்டின் வழியாக அன்று ஒரு நாள் போய்கொண்டிருந்தேன். புதர்களின் ஊடாக ஒரு மனிதன் அலறிக்கொண்டு மேலே வருகிறதை செவிகளில் கேட்டேன். அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று நான் கேட்டேன். அவன் குடித்து இசைவான உணர்ச்சியை வெளிக்காட்டுகிறான் எனப்பட்டது. அந்த விதமாகத்தான் இந்த மனிதனும். அவனால் இவனோ வித்தியாசமான குடியை குடித்திருக்கிறான். வெறுமன குடித்து இசைவான உணர்ச்சியை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறான். அது உண்மை. நீங்கள் மதுபான வெறி கொண்டிராமல் ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று வேதம் கூறியிருக்கிறது. இப்பொழுது இங்கே உள்ள இந்த ஸ்திரீ ஒரு அந்நியளாயிருக்கிறாள். அவளுடைய கோளாறு என்ன என்றும் அல்லது அவளை குறித்து ஏதோ காரியம் எனக்கு தெரியாது என்றும் அவள் அறிந்திருக்கிறாள். தேவனதை அவளுக்கு கூறுவாரானால் அவளே சாட்சியா இருந்து அது உண்மைதானா அல்லது இல்லையா என்பதை அறிந்து கொள்வாள். அது சரிதானா அம்மா? தேவனதை செய்தால் அது உங்களுக்கு உதவியா இருக்குமா? இப்பொழுது உம்மை சுகப்படுத்துவது சகோதரியே, நான் அதை செய்யக்கூடுமானால் நான் அதை செய்வேன். ஆனால் என்னால் முடியாது. நான் வெறுமன ஒரு மனிதன். ஆனால் அந்த அம்மாள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் இங்கே இருக்கிறாள். அவளுக்கு பித்தப்பையில் கல் உள்ளது. அது உண்மை. அவளுக்கு நீரிழிவு நோயும் கூட இருக்கிறது. அதனால்தான் நீ ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறாய், இல்லையா அம்மாளே? அது சரி என்றால் ஜனங்கள் காணும்படி உங்களுடைய கரத்தை மேலே உயர்த்துங்கள். நீர் யார் என்று தேவனால் எனக்கு சொல்லக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அது உனக்கு உதவி செய்யுமா? அது உதவி செய்யுமா? அப்படியானால் திருமதி ஜான்சன், திரும்பி போய் உங்கள் இருக்கையில் அமர்ந்து நீ அதை விசுவாசித்தால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சுகமடைவாய். உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் என்ன கோளாறு என்று எனக்கு தெரியாது. அங்கே ஏதோ தவறு இருக்கிறது. உங்களுக்கு அது புரியவில்லையா? குமாரனின் ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். எனக்கு இந்த மனிதனை தெரியும். அவருடைய மாமியார் இங்கே இருக்கிறார்கள். அவருடைய மனைவியை எனக்கு தெரியும். நீண்ட காலமாக நான் இவரை பார்க்கவில்லை. இவருடைய பெயர் ஜேம்ஸ் மோரிஸ். ஆனால் இவர் இங்கே எதற்காக இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. அவருக்குள்ள கோளாறு என்ன என்று எனக்கு தெரியாது. நீண்ட காலம் நான் ஜிம்மை பார்க்கவில்லை. நான் சிறு பையனாக இருந்தபோது அவருக்கு எனக்கு தெரியும். ஆனால் ஜிம், நீர் இங்கே எதற்காக இருக்கிறீர் என்பதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த கூடுமானால் நீர் அதை ஏற்றுக்கொள்வீரா? அப்படி நீங்கள் விசுவாசிக்கையில் நீங்கள் கேட்டுக்கொள்வதை அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்களா? நீர் இங்கே ஒரு மகனுக்காக இருக்கிறாய். அது ஒரு புத்தி சுவாதீனமற்ற நிலை. அவன் சுகமடைவான் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? போய் அப்படியானால் அதை விசுவாசியும். உங்கள் முழு இருதயத்துடன் விசுவாசிக்க மாத்திரமே செய்யுங்கள். நான் இந்த அம்மாளை அறிவேன். அவள் என்னுடைய மிக அருமையான ஒரு நண்பனின் மனைவி. அவளுடைய பெயர் ஹெமில்பர். நான் உம்மை ஒரு கடையிலே இங்கே சமீபத்திலே கண்டேன். உங்களுக்கு என்ன கோளாறு என்பது பற்றி என்னிடத்தில் எந்த கருத்தும் இல்லை. நான் உம்மை அறிவேன். நான் உம்முடைய புருஷனை அறிவேன். சிறு பையன்களாய் உங்களுடைய புருஷனும் நானுமாய் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தோம். ஒரு வர்மமுறை மருத்துவராக இருப்பதற்கு அவர் ஒரு வர்மமுறை மருத்துவராக படித்தார் என்று நான் நினைக்கிறேன். அது உண்மை. உம்முடைய கோளாறு என்ன என்பதை அறிவதற்காக. ஆனால் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினால் இப்பொழுது திருமதி ஹெமில்பர் கில்பர்ட் நிமித்தமாகவும் நான் வழக்கமாக பழகும் அவருடைய சகோதரி நிமித்தமாகவும் அவர்கள் நிமித்தமாக என்னால் சுகமாக்க முடிந்தால் நான் அதை செய்வேன். ஆனால் என்னால் முடியாது. ஆனால் நீங்கள் இப்போது விசுவாசித்தால் அவர் செய்வார். அவர் உமக்கு தெரியப்படுத்துவாரானால் நிச்சயமாக உம்முடைய பெயரை எனக்கு தெரியும். நான் உங்களை நீண்ட காலமாக அறிவேன். ஆனால் உமக்கு என்ன கோளாறு என்று எனக்கு தெரியாது. உங்களுக்குள்ள கோளாறு என்னவென்று தேவன் எனக்கு கூறுவாரானால் உங்களுடைய சுகத்திற்காக அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? உங்களுடைய கோளாறு என்னவென்றால் மூட்டு வியாதியாயிருக்கிறது. விரைத்து போய் காலையிலே படுக்கையிலிருந்து எழும்ப முயற்சிக்கிறதை நான் காண்கிறேன். அது முற்றிலும் உண்மை. சரி திருமதி ஹெமில்பர், வீட்டுக்கு திரும்பி போய் உங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
தேவனாகிய கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். உங்களுடைய முழு இருதயத்தோடும் விசுவாசியுங்கள். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய முழு இருதயத்தோடும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். சரி, இங்கே ஒரு அம்மாள் இருக்கிறாள். சகோதரி, இங்கே பாருங்கள். இல்லை, எனக்கு இந்த ஸ்திரியை தெரியாது. ஒருவரை ஒருவர் நாங்கள் அறியாதவர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் தேவன் எங்களை அறிந்திருக்கிறார். அது சரிதானே? வருஷங்களுக்கு இடையில் நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிந்த மட்டில், அல்லது உங்களுக்கு தெரிந்த மட்டில், இதுதான் நம்முடைய முதல் சந்திப்பு. இதுதான் நம்முடைய முதல் சந்திப்பு. அவளுடைய தலையை அவள் அசைத்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காண முடியும். அது உண்மை. என்னுடைய ஜீவியத்தில் அந்த ஸ்திரியை காண்பது இதுதான் முதல் முறை. ஆனால் தேவன் எங்கள் இருவரையும் அறிந்திருக்கிறார். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுதிலிருந்து அவர் எங்களை அறிந்துள்ளார். அவர் எங்களை அறிந்துள்ளார். உலகம் உருவாவதற்கு முன்பிருந்தே அவர் எங்களை அறிந்துள்ளார். இன்றிரவு சரியாக நாங்கள் இங்கே நின்று கொண்டிருப்போம் என்பதை அவர் அறிந்துள்ளார். ஒரு அணுவோ அல்லது ஒரு மூலக்கூறோ உண்டாவதற்கு முன்பே இந்த சம்பவம் நடைபெறும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் அதை அறிந்திருந்தார். அவர், ஏனென்றால் அவர் இருந்தார். அவர் எல்லையற்றவராய் இருக்கிறார். உலகம் உண்டாவதற்கு முன்பிருந்தே அவர் எல்லா காரியத்தையும் அறிந்திருந்தார். சம்பவித்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு ஈயையும், அது ஒவ்வொரு முறை அதன் இமையை அசைப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் எல்லையற்றவராக இருக்கிறார். புரிகிறதா? உங்களால் எந்த காரியத்திற்குள்ளும் எல்லையற்றதை அடக்கி வைக்க முடியாது. அது அப்படியே பரிபூர்ணத்தில் பரிபூர்ணமாய் அவருக்குள் வாசமாய் இருந்தது. அவர் சரியாய் வந்துவிட்டார். அவ்வளவுதான். புரிகிறதா? இப்பொழுது உனக்குள்ள கோளாறு என்னவென்று அவர் எனக்கு கூறினால், அப்பொழுது நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடும் விசுவாசிப்பீர்களா? உங்களுடைய முழு இருதயத்தோடும் விசுவாசிப்பீர்களா? சரி, நீங்கள் இருதய கோளாறினால் கஷ்டப்படுகிறீர்கள். அதற்காக ஜெபிக்க விரும்புகிறீர்கள். இருதயம், அது உண்மை. இப்பொழுது இருப்பினும் வேற ஏதோ காரியம் உங்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. பாருங்கள், நான் அதை பிடித்து விட்டேன். புரிகிறதா? இந்த காரியத்தை அவர் சொல்வதற்கு முன்பாகவே அவர் என்னை திருப்பி அனுப்பிவிடப் போகிறாரா என்று நீ நினைத்தாய். இல்லை, நான் உனக்கு சொல்ல போகிறேன். நீ இங்கே ஒரு பையனுக்காக, உன்னுடைய மகனுக்காக இருக்கிறாய். அது உண்மை. அந்த மகன் இங்கே இல்லை. அந்த மகன் ஓஹியோவில் இருக்கிறான். அவன் ஒரு ஷைரோக ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். ஷைரோக வியாதியோடு இருக்கிறான். அவன் ரட்சிக்கப்படவில்லை. அவனுடைய ஆத்மாவிற்காகவும் அவன் சுகமடைவதற்காகவும் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உரைக்கிறதாவது, அது சரியா அல்லது இல்லையா என்று நீ பரிசோதித்து பார் என்று நான் உனக்கு சவாலிடுகிறேன். அது உண்மை இல்லையாமாளே? அது உண்மையா இருக்கிறது. சரி, என்னால் சுகப்படுத்த முடியாது. நீங்கள் விசுவாசிப்பீர்களா? அப்படியானால் போய் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை அப்படியே விசுவாசித்தது போன்று அது சரியாக என்ன நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களோ அதுவாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் போங்கள். ஆமென். உங்களுடைய முழு இருதயத்தோடும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? புரிகின்றதா? ஒளியானது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்று நாம் அறிவோம். கர்த்தராகிய இயேசுவின் சமூகத்திற்குள் நாம் இருக்கிறோம். அவர் உங்களுடைய சிந்தையை அறிந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, நான் அந்த அம்மாளை பார்க்க கூட மாட்டேன். அம்மாளே, உங்களுடைய கரத்தை என் கரத்தின் மேல் வையுங்கள். கர்த்தர் என்னிடத்தில் இந்த வழியாய் பார்த்து உங்களுக்குள்ள கோளாறு என்ன என்று கூறினால் நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களா? நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுடைய முதுகில் இருக்கிறது. அது உண்மை. அது சரி என்றால் என்னிடத்திலிருந்து மேலாக உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். போய் சுகமடையுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்துகிறார். புரிகின்றதா? சரி, அவர் அப்படியே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசுவாய் அவர் இருக்கிறார். சரி, வந்து கொண்டிருக்கிற இந்த மனிதன் மூட்டு வியாதியிலிருந்து நீங்கள் சுகமடைய வேண்டுமா? தேவன் உம்மை சுகப்படுத்துவார் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? அப்படியே திரும்பி போய் சுகமாகும். அது அவ்வளவு சாதாரணமாய் இருக்கிறது. அதை வெறுமன விசுவாசியுங்கள். உம்முடைய இருக்கைக்கு சென்று நான் என் முழு இருதயத்தோடும் என் முழு மனதோடும் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் சுகமாகி விடுவீர்கள். அப்படியே உங்களுடைய முழு இருதயத்தோடும் அதை விசுவாசியுங்கள். சந்தேகப்படாதீர்கள். சரி ஐயா, இங்கே உள்ள இந்த ஸ்திரீ நிச்சயமாக அவள் நடுங்கிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவளுக்கு முடக்குவாதம் இருக்கிறது. ஒருவேளை அங்கு வேறு ஏதோ காரியம் தவறாக இருக்கலாம். நாம் பார்ப்போம். ஆமையா, அவளுக்கு சர்க்கரை நீரிழிவு வியாதி இருக்கிறது. அம்மா, அந்த சர்க்கரை நீரிழிவு வியாதியிலிருந்து தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தாவே, இந்த பொல்லாத காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அவள் சுகமாக்கப்படுவாளாக. ஆமென். சகோதரியே, உங்கள் இருக்கைக்கு திரும்பி சுகமடையுங்கள். உங்களுடைய முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் உங்களை குறித்து என்ன நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் ஜெப அட்டை இல்லாத உங்களைத்தான், சுகவீனமாயிருந்து தேவையுள்ள உங்களைத்தான், தேவனில் விசுவாசமாயிருங்கள். உங்களால் அதை விசுவாசிக்க முடியும். சரி, அந்த பையனை சுகத்திற்காக நீர் கொண்டு வந்தீர். அது அவனுடைய முதுகில் இருக்கிறது. அது உண்மை. அவன் முடமாக இருக்கிறான். அவன் சுகமடைந்து
அவன் எல்லாம் சரியாகி திரும்ப ஆர்கன்சாஸுக்கு அவனை நீங்கள் கொண்டு போக முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீர் சிகரெட்டுகளை விட்டுவிட விரும்புகிறீர்களா? நான் விட்டுவிடுவேன் என கூறி கர்த்தரை சேவித்து சரியானதை செய்வீர்களா? நீங்கள் அதை செய்வீர்களா? சரி சரி, அப்படியானால் போய் நீங்கள் அங்கே நிற்கையில் அந்த பிள்ளையின் மேல் உம்முடைய கரத்தை இப்பொழுது வையுங்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளையை சுகப்படுத்துவாராக. உங்களை விசுவாசிக்கும்படி நான் சவாலிடுகிறேன். இங்கே ஒரு அம்மாள் உட்கார்ந்து கொண்டு அவளுடைய கண்களால் கீழ் நோக்கி பார்த்துக் கொண்டே என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாள். உங்களுடைய காலில் தொல்லை இருக்கிறது, அது உண்மை. நீர் யார் என்று தேவனால் இடத்தில் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்களா? திருமதி வர்லி, சரி ஐயா, அது முற்றிலும் சரியே. என்னுடைய ஜீவியத்தில் உங்களை கண்டதே இல்லை. அங்கே உங்களுக்கு பின்னாக உட்கார்ந்திருப்பது உங்களுடைய கணவன். அவர் ஒரு பிரசங்கியார். என்னுடைய ஜீவியத்தில் அவரை கண்டதே இல்லை. ஆனால் அதுதான் உண்மையா இருக்கிறது. ஐயா, உம்மோடு இருக்கிற காரியம் என்ன என்பதை தேவன் எனக்கு கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உம்முடைய முகத்தில் உமக்கு ஒரு இடம் இருக்கிறது. அது என்ன, புற்றுநோயா அல்லது அது என்னவென்று உமக்கு தெரியாது. உமக்கு ஒரு கடுமையான வேதனையும் இருக்கிறது, அது உண்மை. நீங்கள் சுகமாக்கப்பட விரும்புகிறீர்கள், அது உண்மைதான். திரு ஓல்லி, சரி, உங்களுடைய முழு இருதயத்தோடும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் போய் உங்களுடைய சுகத்தை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதானது, அது உண்மை. உங்களுடைய கண்களை குறித்து என்ன? பின்னாலே அங்கே அங்கே உட்கார்ந்து கொண்டு என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்ற உன்னை தேவன் சுகமாக்குவார் என்று விசுவாசிக்கிறாயா? சரி, உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். ஓ என்ன, அது எங்கு பார்த்தாலும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் வெறுமனே அதை விசுவாசிக்க கூடுமானால் அது அதிகமாக இப்பொழுது இங்கே உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் விசுவாசிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தேவனுடைய குமாரன் என்று இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது அவரை தங்கள் இரட்சகராக அறிந்திராத யாராவது ஒரு நபர் இங்கே இருக்கிறீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்படும்படி விரும்புகிறீர்களா? நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியை ஒருபோதும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்க முடியுமா? உங்களுடைய கரத்தை மேலே உயர்த்தி நான் விரும்புகிறேன் என்று உங்களால் கூற முடிந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே மேலே பிட மட்டுமா இப்பொழுதே வாருங்கள். ஒரு நிமிடம் அந்த பியானோவிலே எங்களுக்கு ஒரு சிறிய சுருதியை நாங்கள் முடிப்பதற்கு முன்னர் கொடுங்கள். இங்கே பீடத்தண்டைக்கு இங்கே வாருங்கள் என்று நான் உங்களை அழைக்கிறேன். நேராக இங்கே வந்து முழங்கால் படியிடுங்கள். அதுதான். வாலிப மனிதனே, நேராக எழும்பு. சிறுபண்ணே, இங்கே வா. இந்த சிறு பையனை பாருங்கள். அது யாருக்காவது ஒரு அவமானமாக இருக்க வேண்டும். நீங்கள் முன்னுக்கு போக வேண்டுமா? நீங்கள் நெருக்கமாக அவரிடத்தில் வர விரும்புகிறீர்களா? இப்பொழுது நேராக வாருங்கள். நேராக மேலே வாருங்கள். ஆமென். நேராக பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்திற்குள் இப்பொழுது மேலே வாருங்கள். அது சரி. சகோதரனே, இப்பொழுது வாருங்கள். சுகமளிக்கும் ஆராதனையை துவங்குவதற்கு முன்னதாக நீங்கள் இங்கே மேலே வந்து முழங்கார் படியிட மாட்டீர்களா? இங்கே நேராக இப்பொழுது வந்து உங்கள் ஆத்மாவிலே சொஸ்தமடைந்து கொள்ளுங்கள். அதற்கு பின்னர் என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக வாருங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஒளியுமாயிருக்கிறார். அவருக்கு புறம்பாக ஒரு மனிதனும் வருகிறதில்லை. மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், லூத்தரன் என்று கூறுகிற நீங்கள் யாராயிருந்தாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே அதை செய்வதற்கான நேரமாக இருக்கிறது. இப்பொழுதே எழும்பி வாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக வாருங்கள். நீங்கள் இதில் ஆச்சரியப்படுவீர்கள். அதை எப்படி பற்றிக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்காது. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டாலுடைய நீங்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இப்பொழுதே வாருங்கள். நான் சத்தியத்தை கூறியிருந்தால் தேவன் என்னிடத்தில் பேசினதாகும். தேவன் என் மூலமாக பேசினார். நான் சத்தியத்தை கூறியிருக்கிறேன். அவர் ஒருவரே வழியாயிருக்கிறார். அவர் ஒருவரே அஸ்திபாரமாயிருக்கிறார். அவர் ஒருவரே ரட்சிப்பாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வானத்தின் கீழ் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள நீங்கள் வரமாட்டீர்களா? அங்கே பின்னாக எத்தனை பின்வாங்கி போனவர்கள் இருக்கிறீர்கள்? நீங்கள் இங்கே வந்து இப்பொழுது முழங்கார் படியிட உங்களுக்கு விருப்பம் இல்லையா? பின்வாங்கி போய் தேவனிடத்திலிருந்து விலகி சென்ற உங்களைத்தான். இப்பொழுது நீங்கள் வருவீர்களா? மேலே வாருங்கள். இதுதான் வேலை. இப்பொழுது பாருங்கள். நீங்கள் இதை தள்ளிவிட்டால் அங்கே உங்களில் யாருக்காவது வேறு ஏதாவது நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நான் இதை கூறவில்லை. ஆனால் நண்பர்களே, நான் உங்களிடத்தில் கூறுகிறேன், இன்னும் அதிகமாக தேவன் என்ன செய்ய முடியும்? இதுதான் நேரமாய் இருக்கிறது. தேவன் ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற வேலையாய் இது இருக்கிறது. சகோதரியே, அது உண்மை. சகோதரிகளே, அது உண்மை. எழும்பி வாருங்கள். இதுதான் வேலையாய் இருக்கிறது. இது உங்களுடைய நேரமாய் இருக்கிறது. நீங்கள் மரித்து அவருடைய சமூகத்திற்கு போகும் வரைக்கும் நீங்கள் அவருக்கு நெருக்கமாய் ஒருபோதும் இருக்க மாட்டீர்கள். அவர் இப்பொழுது சரியாக இங்கே தம்மைத்தாமே ஜீவிக்கிறவராக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வரமாட்டீர்களா? அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு இருளான இடம் அவிசுவாசமாக இருக்கிறது. வாருங்கள்.
இதுதானது. அவர் வார்த்தைகள் மூலமாய் வந்த பிறகு நபருக்குள்ளாக வந்து உங்களிடத்தில் பேசிக்கொண்டு அவர் இங்கு இருக்கிறார் என்று நீங்கள் அறியும்படி செய்து இப்பொழுது உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற அவரை எப்படி உங்களால் தள்ளிவிடக்கூடும்? அந்த சிறிய சத்தம் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. அது தேவனாயிருக்கிறது. நீங்கள் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நண்பர்களே, நாம் இங்கே சுற்றிலுமாய் நீண்ட நேரம் இருப்பதில்லை. நாம் இங்கேயே விடுகிறோம். நீங்கள் வந்து இந்த கூட்ட ஜனங்களோடு முழங்கார் படியிட மாட்டீர்களா? தேவனே என்னிடத்தில் இரக்கமாயிரும். நான் இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் மறுபடியும் பிறக்க விரும்புகிறேன். நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட விரும்புகிறேன். நான் ஏதோ உண்மையான காரியத்தையே விரும்புகிறேன். நான் உண்மையானதாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். நாங்கள் இந்த அடுத்த அடியை பாடுகையில் பீடத்தை சுற்றிலுமாய் சரியாக இப்பொழுதே வாருங்கள். நாங்கள் வரும்பொழுது நீங்கள் இப்பொழுது வருவீர்களா? இப்பொழுது உங்களோட சுற்றிலுமாய் இருக்கிற நல்ல கிறிஸ்தவ ஜனங்களாகிய உங்களில் சிலர் இங்கே மேலே வருகிறார்கள். உங்களில் சில சுகவீனமான ஜனங்கள் வந்து கூடவே முழங்கார் படியிடுங்கள். நாங்கள் ஜெபிக்கையிலே கிறிஸ்தவ ஜனங்களாகிய உங்களில் சிலர் இவர்களோடு எழும்பி வந்து முழங்கார் படியிடுங்கள். நீ அவர்களோடு வா பாவியே, நீ அவர்களோடு வா. இங்கு சரியாக வருவாயா? நீங்கள் வரவில்லை என்றால் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை தவறினவர்களாக இருப்பீர்கள். சரி, இப்பொழுது முழு சபையும் உங்களுடைய தலைகளை வணங்கியிருக்கட்டும். ஒவ்வொருவரும் ஜெபத்திலே இந்த பீடத்தை சுற்றி இருக்கின்ற இந்த ஜனங்களுக்காக தனித்தனியாய் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபியுங்கள். பீடத்தண்டையில் இப்பொழுது இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்தப்பட்டதான ரத்தத்தின் அடிப்படையின் மேலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீதியான தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அங்கே தண்ணீர் காத்துக் கொண்டிருக்கும். போதகர் உங்களை அங்கே கொண்டு வருவதற்கு விரும்பினால் அங்கே சபையிலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கு நாளை நீங்கள் அந்த குளத்திற்கு வரலாம். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகள் பேசுகிறதை அவர்கள் கேட்டார்கள். அப்போஸ்தலர்களோடு கூட இருந்த பரலோகத்தின் தேவன் அவர் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறார். அவர் இன்றிரவு இங்கே இருக்கிறார். இப்பொழுது ஒவ்வொருவரும் ஜெபத்தில் தலைவணங்கிருப்போமாக. போதகர் நம்மை நடத்தும் பொழுது ஒவ்வொருவரும் அப்படியே சத்தத்தை மேலே உயர்த்தி ஜெபியுங்கள். சகோதரன் ரடல், சரி.